வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதிஷ். வணக்கம் மாலதி. நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நேயர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நம்மளோட கஷ்டத்தை நேயர்கள்ட்ட சொல்கிறதுல எனக்கு ஒன்றும் பெரிய விருப்பம் இல்லை. நாமளே செய்தியாகிறதுலையும் எனக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் நம்ம என்னென்ன கஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்றத நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை பதிவு பண்ணுறேன். கடந்த வாரம் ஒரு புதிய வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவலை நான் சொன்னேன். அந்த பழைய பாத்திரக்கடை வைத்திருக்கக்கூடிய பிஎஸ்பியோட தமிழக தலைவர் திரு ஆனந்தன் அவர்களோட தூண்டுதலில் ஒரு வழக்கு என் மேலே, மாலதி மேலே, லியோ மேலே ஒரு கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னு அந்த எஃப்ஐஆர்லாம் நம்ம பப்ளிஷ் பண்ணோம். இந்த வழக்கில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று கடந்த வெள்ளிக்கிழமை நோட்டீஸு சர்வ் பண்ணியிருந்தாங்க. அது நேற்று காலை 10 மணிக்கு நேரில் 7 கிணறு காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும்னு அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து சம்மன் சர்வ் பண்ணியிருந்தாங்க. அந்த சம்மனின் அடிப்படையில் நேரில் வர முடியாது, இந்த வழக்கு வந்து ஒரு பொய்யான வழக்கு, ஆம்ஸ்ட்ராங்கை இழிவாக பேசிட்டதா நீங்கள் சொல்கிறீங்க. ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் மனைவி திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட அழைப்பின் பேரில் நான் ஆம்ஸ்ட்ராங்கோட நினைவு நாளில் நான் கலந்துக்கிட்டேன். நான் தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு சிபிஐக்கு செல்ல வேண்டும் என்பதை நான் தொடர்ந்து வலியுறுத்தி பேசி கொண்டிருக்கிறேன். ஸோ ஆம்ஸ்ட்ராங்கோட கொலையில் இருக்கக்கூடிய மர்மங்களையும் அரசியல் பின்னணியையும் வெளியே வர வேண்டும் என்று தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். அதுபோக நீங்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய வழக்கு வந்து முழுக்க பொய்யான ஒரு வழக்கு. நாங்கள் மீடியா சேனல் நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் கூலிப்படை அனுப்பி இந்த புகார் அளித்தவரை கொலை செய்ய வேண்டும்ன்றதுக்கெல்லாம் நாங்கள் ஆள் அனுப்பக்கூடியவர் கிடையாது. இன்னொன்று, 3ஆம் தேதி 3/7/2025 அன்று ஆளை அனுப்பி மிரட்டினதான் அந்த புகார்தாரர் சொல்கிறாரு. ஆனால் 4 நாள் கழித்து தான் போய் அவர் கம்ப்ளைண்ட்டே கொடுக்குறாரு. ஒருத்தன் கொலை மிரட்டல் நடத்துகிறான்னா, சார் எனக்கு உயிருக்கு பயமாக இருக்குன்னு போய் உடனே கொடுப்பான். இவர் 4 நாள் கழித்து பொறுமையாக சாவகாசமாக போயிட்டு என் உயிருக்கு ஆபத்துன்னு புகார் கொடுக்குறாரு. நீங்கள் 7/7/2025 அன்னைக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கீங்க. அப்போவே கூப்பிட்டு நீங்கள் விசாரிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு 3 மாதம் கழித்து சாவகாசமாக உங்கள் வசதி போல் நீங்கள் விசாரணைக்கு அழைக்கிறீர்கள். அதனால் நீங்கள் விசாரணை செய்ய வேண்டும் என்பது உங்களது நோக்கம் அல்ல, மாறாக எங்களுக்கு தொல்லை கொடுக்கணுன்றதுக்காக தான் நீங்கள் விசாரணைக்கு அழைக்கிறீங்க. இந்த விளக்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வழக்கறிஞர் ராஜ்குமார் ஒரு பதில் ஒன்று தயார் பண்ணி நேற்று காலை ஒரு 12 மணிக்கு ராஜ்குமாரோட ஜூனியர் திரு கோகுல கண்ணன் அப்படின்றவர் நேராக போய் 7 கிணறு காவல் நிலையத்தில் இதை கொடுக்கறதுக்காக போகிறாரு. போன உடனே அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் படிச்சுட்டு 1 மணி நேரம் அவர் உட்கார வச்சுட்டு வாங்க முடியாது போனால் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. திருப்பி அனுப்பிச்சோன்னே நேற்று மாலை ஒரு 4:30 மணிக்கு திருப்பி 7 கிணறுலேருந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு கான்ஸ்டபிளும் அலுவலகத்துக்கு வந்து, சார் சம்மன் கொடுத்துருக்கோம். என்ன சார் சம்மன்னொடனே சம்மனை வாங்கி பார்த்தேன். அதில் என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி நான் உங்களை வந்து 13ஆம் தேதி வர சொல்லி சம்மன் கொடுத்துருந்தேன், நீங்கள் வரல. அதனால் 14ஆம் தேதி காலையில் 10 மணி, இன்றைக்கி காலைல 10 மணிக்கு நீங்கள் வந்து ஆஜராகணும் அப்படின்ட்டு அந்த சம்மனில் இருந்துச்சு. இருந்த உடனே நான் அவங்ககிட்ட சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட, சார் இந்த மாதிரி நேற்று சம்மனுக்கு ஒரு விளக்கத்தை கொண்டு வந்து இன்றைக்கி காலையில் கொடுத்தாங்க, நீங்கள் வாங்கலை, இந்த விளக்கத்தை நீங்கள் வாங்கிக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுங்க, நான் சம்மனை வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே அவர் இருங்க சார் உயர் அதிகாரிகிட்டலாம் கேட்குறேன்ன உடனே ஒரு ஆய்வாளரே லைனில் வந்தார். ஆய்வாளர்கிட்ட சொன்னேன் நான், சார் இந்த மாதிரி சம்மன் இருக்குன்ன உடனே, இல்லை நீங்கள் தானே சார் நேராக கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னாரு. நான் நேராக கொண்டு வந்து கொடுத்தப்போ நீங்கள் காலைல நீங்கள் வாங்கலை, இப்போ நீங்கள் கொடுக்குற பேப்பரை மட்டும் நான் எப்படி வாங்குவேன், நீங்கள் இதை வாங்கிக்கிங்க, நான் சம்மனை வாங்கிக்கிறேன் என்று சொன்னேன். சொன்னதான் அப்புறம் உயர் அதிகாரிகிட்ட தான் ரொம்ப நேரம் கலந்து ஆலோசனைலாம் செஞ்சாங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம், இல்லை சார் உங்கள் பேப்பரையும் எங்களை வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, நீங்களும் இந்த சம்மனை வாங்க வேண்டாம் என்று சொன்னதும், சரி சார் நன்றி அப்படின்ட்டு காப்பியை கொடுத்துட்டு அனுப்பிச்சி விட்டுட்டேன். உங்களுக்கு உண்டான நோட்டீஸ் நான் உங்கள் ஆஃபீஸுக்கு தான் கொடுக்குறோம். ஆமாம், இப்போ நீங்கள் உங்களுக்கு உண்டான நோட்டீஸை போலீஸ் ஸ்டேஷன் வந்து கொடுத்தப்போ என்ன நடந்துச்சு? காலையில் வக்கீல் கூட கொடுத்தாரா? ஆமாம் சார். என்ன வீடியோ வேணவா? வக்கீல் வீடியோவை வாங்கினீங்களா? அதனால தான் இந்த வேலையை பண்ணுறேன். நாங்கள் பிசன்ஸில் சொல்லியிருந்தோம் சார். சொல்கிறேன் இல்லைங்க, வக்கீல் வந்தாரா? வந்தார். வாங்கிக்கிட்டு நான் ஏற்றுக்கல இந்த லெட்டரை, இப்போ கொடுக்குறீங்களா சம்மன், அதை வாங்கிட்டு நீங்கள் கொடுக்கணும். உடனே நீங்கள் காலையில் கொடுக்குறோம், நீங்கள் அதை வாங்கிக்கிட்டு இதே நோட்டீஸை திருப்பி சர்வ் பண்ணுங்க. அது முறை. வாங்க மாட்டேன்னு ஒரு வக்கீல் வர வாங்க மாட்டேன்னு திருப்பி என்ன பழக்கம்? இப்போ நான் இப்படி தான் சர்வ் பண்ணுவேன். இல்லை, எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த குற்றச்சாட்டின்படியே இது வந்து ஒரு கொலை முயற்சி வழக்கு. இதில் விசாரிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் அங்கே அந்த கொலை முயற்சி நடந்ததாக பயங்கர ஆயுதங்களோடு ஒரு 5 பேர் வந்ததாக அந்த புகார்தாரர் சொல்கிறார். அவர் அந்த பயங்கர ஆயுதங்களோடு வந்ததாக சொல்லும் இடத்தில் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி பதிவுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் சென்னை சிட்டி ஃபுல்லாக சிசிடிவி இருக்குது.
வந்தாங்களா, எங்கே ஓடுனாங்கன்னா, இன்னும் அந்த ரோட்டில் தானே போயிருக்கணும், ஓடினாங்கன்னா தெரிஞ்சிட போகுது. பார்த்துட்டு எங்கே நீ சொல்கிற இடத்துல காணாம பயங்கர ஆயுதங்களோடு யார் வந்தாங்க அப்படின்றது தெரிந்துவிடும். இவர்களது நோக்கம், குறிப்பாக ஐஸ்கிரீம் அதிகாரியோட நோக்கம் இதில் விசாரணை நடத்துவதெல்லாம் அல்ல. உங்களுக்கு நம்ம நேயர்களுக்கும் தெரியும், ஒரு நாள் கூட ஷோ மிஸ் பண்ணாமல் நம்ம நடத்திட்டுருக்கோம். இந்த ஒரு 5-6 மாத காலத்தில் பல நாட்கள் நான் வெளியூருக்கு நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறேன்றது உங்கள் 2 பேருக்கு தான் தெரியும். ஸோ நாளைக்கு கோர்ட் இருக்குன்னா நாளைக்கு பப்ளிஷ் பண்ணுற மாதிரி இன்றைக்கே சேர்த்து வீடியோவை ஷூட் பண்ணி ஒரு நாள் கூட ஆப்சன்ஸ் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு நிகழ்ச்சியை நடத்திட்டு வந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த விசாரணைக்கு அழைக்கிறதோட நோக்கமே என்னன்னு கேட்டால், காலைல 10 மணிக்கு வர சொல்லிவிட்டு என்ன நடக்குன்றதை நான் சொல்கிறேன். 10 மணிக்கு வர சொல்லிட்டுவாங்க, உட்காருங்க சார் விசாரிக்கணும், ஐயா வருவாருன்னு சொல்லிவிட்டு சாயங்காலம் வரைக்கும் உட்கார வைப்பாங்க. அவர்களது நோக்கம் நமது நிகழ்ச்சி வரக்கூடாது, பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான். நான் இதை பார்க்குறாருன்னு தெரியல, முதலமைச்சருக்கும் இதர உயரதிகாரிகளுக்கும் மக்களுக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இப்போது நாங்கள் அவங்க போலீஸ் கொடுத்த சம்மனுக்கு ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்க வாங்கலைன்னு சொன்னதும் ஸ்பீட் போஸ்ட்டில் இந்த கடிதத்தை அனுப்பி ஆயிற்று. சம்மன் கொடுத்தும் வரவில்லை என்று நானோ மாலதியோ அல்லது இருவருமோ கைது செய்யப்பட எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ஒருவேளை கைது செய்யப்பட்டால் இந்த வழக்குக்காகத்தான் இந்த கைதின் பின்னணியில் முழுக்க ஐஸ்கிரீம் அதிகாரி இருக்கிறார் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எதிர்க்கட்சி தலைவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை பதிவு பண்ணுறேன். நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னொன்றுங்க சார், சம்மந்தப்பட்ட நபருக்கு கொலை மிரட்டல் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க சார். நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்றத அவங்களோடது கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுதான் இந்த பதில். இந்த பதிலுக்கு அப்புறமா ஒருவேளை மிரட்டினது வேற யாருமா, அவரோட உயிருக்கு உண்மையாகவே அச்சுறுத்தல் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணுன்றது தான் அவங்க நோக்கமாக இருந்தால் அந்த 5 பேர் யாருன்னு தானே சார் அவங்க கண்டுபிடிக்கணும். அந்த 5 பேர் யாருன்றதை கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருமா? அதை அவங்க அந்த 5 பேர் அனுப்புனது மாலதி, சங்கர் மற்றும் லியோவா, இல்லை உண்மையிலே அந்த 5 பேர் இருக்கிறாங்களான்றதை விசாரிச்சிங்கன்னா தெரிஞ்சு போயிடும். அதற்கான முயற்சிகளே எடுக்காமல் அந்த 5 பேர் போய் டேய் சங்கர், மாலதி, லியோவுக்கு நோட்டீஸ் அனுப்புகிற, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொன்னாங்களாம். அதனால அவங்கள விட்டுட்டு நம்மகிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. அதுவும் பாருங்க, A1, A2, A3 இந்த ஆர்டர்லயே திட்டிருக்காங்க, வரிசையாக திட்டிருக்காங்க. ஸோ இந்த தொடர்ந்து எவ்வளவு நெருக்கடிகளை சந்தித்து கொண்டு வேறு எந்த ஊடகமும் இவ்வளவு நெருக்கடிகளை சந்திப்பதில்லை. அதிகபட்சம் கேபிள்லேருந்து பிடிங்கி விடுறாங்க. ஆனால் நமக்கு தொடர்ந்து போலீஸ் கேஸு, தொடர்ந்து ஹாரஸ்மெண்ட்டு. நம்மள்கிட்ட கேபிள் இல்லாதனால அதனால் பிடுங்காம இருக்கணும். எனக்கு என்ன தோணுதுனாங்க சார், நேற்று குறிப்பாக உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு நாம் அதை விரிவாக சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக எடுக்கப்பட்ட முயற்சியாங்க சார். ஒட்டு மொத்தத்தில் நம்மளோட மீடியாவை ஹாரஸ் பண்ணணும், மீடியா நடத்தக்கூடாது, இந்த மீடியா தொடர்ந்து செயல்படக்கூடாதுன்றது தான் இந்த தொல்லைகளோட பின்னணியில் இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். அண்டு இதற்கு எப்படியெல்லாம் இவர்கள் கூட்டு சேர்ந்து இந்த வேலையை செய்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பழைய பாத்திரக்கடை வைத்திருக்கக்கூடியவர் என்று நான் சொல்கிறேனே, இந்த ஆனந்தன், பிஎஸ்பியோட தலைவர் திரு ஆனந்தன், வழக்கறிஞர் அடிப்படையில் பேர் தான் வழக்கறிஞர் ஒழிய ஒரே ஒரு நாள் கூட அவர் கோர்ட்டுக்கு போனது கிடையாது. கோர்ட்டுக்கு போனாலும் சும்மா ஓரமாக போய் நிற்பாரே ஒழிய ஒரு 4 பேஜுக்கு ப்ளீடிங்ஸ் எழுத தெரியாது, டிராஃப்ட் பண்ண தெரியாது, இவர் ஆனர்னு தொடர்ந்து சேர்ந்தார் போல் 2 நிமிடம் வாதிட தெரியாது. வழக்கறிஞர் என்ற பெயரை வைத்துக்கொண்டு 24 மணி நேரமும் கட்ட பஞ்சாயத்து செய்வது தான் வேலை. இப்படி கட்ட பஞ்சாயத்து செய்யும் வழக்கறிஞர் என்ற போர்வையில் இப்படி கட்ட பஞ்சாயத்து செய்யும் நபர்களும் ஐஸ்கிரீம் அதிகாரிக்கும் இருக்கக்கூடிய நெருக்கமான உறவு தான் இவர்களை எல்லாம் சேர்த்து நம்மை முடக்குவதற்கு இவர்களை தூண்டுகிறது. இவங்க எல்லாருக்கும் நம்ம தொல்லையாக இருக்கிறோம். இங்கே சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய ஹயாட் ஹோட்டலில் தான் இந்த பாத்திரக்கடைக்காரர் இருக்குது. அவர் அங்கே தான் பாத்திரக்கடை வச்சுருக்காரு. எப்போதும் அங்கே தான் இருப்பார். ஒரு நாள் கூட ஒரு நீதிமன்றத்துக்கு சென்றதில்லை. அங்கே போய் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே டபுள் டாக்குமெண்ட் போடுறது, எங்கே லேண்டு டீலு, இது மட்டும்தான் வேலை. ஸோ இப்படிப்பட்ட நபரை பிஎஸ்பிக்கு தலைவராக வச்சுருந்து அவர் அந்த இயற்கை தன்னை எப்படி சமன்படுத்தி கொள்கிறது பாருங்கள். ஆம்ஸ்ட்ராங் வழக்கு எங்கே சிபிஐக்கு சென்று விடக்கூடாதோ அப்படின்றதுக்காக இந்த பாத்திர வியாபாரி தான், அந்த பழைய பாத்திர கடை வச்சுருக்கவர் தான் ChatGPTயில் ஒரு பெட்டிஷனை ரெடி பண்ணி எப்படி இது டிஸ்மிஸ் ஆக போகுது, இந்த மாதிரி குப்பை பெட்டிஷனை எந்த ஜட்ஜாக இருந்தாலும் பார்த்தோன்னே தூக்கி கடுப்பில் இதெல்லாம் ஒரு பெட்டிஷனை வர தூக்கிட்டு வரேன்னா அபராதம் போட்டு தள்ளுபடி செய்து விடுவார். அப்படி தள்ளுபடி செய்யப்பட்டால் உச்சநீதிமன்றத்திற்கு போகாமல் இது சிபிஐ விசாரணைக்கு போகாது என்று நினைத்து இந்த பாத்திர வியாபாரியோடு இருக்கக்கூடிய கீனோஸை வைத்து ஒரு பெட்டிஷனை போடுறாங்க. இவங்க நேராக அது மாண்புமிகு நீதிபதி திரு வேல்முருகன் அவர்களுக்கு வந்ததும் வேல்முருகன் என்ன பண்ணுறாரு, சரி என்ன தான் விசாரிச்சிருக்கேன்னு பண்டில் கொண்டு வந்துட்டார். எடுத்துகிட்டு வாணி எடுத்து எல்லாத்தையும் பார்த்தோன்னே ஒரு கிரிமினல் லாயர் எடுத்து எல்லாத்தையும் பார்த்தோன்னே நல்லா விசாரிச்சிருக்கீங்க நீங்கள் போங்க பஸ் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பட்டுன்னு சிபிஐக்கு போட்டு விட்டுட்டார். ஸோ இதில் ஐஸ்கிரீம் அதிகாரி சிறை சென்று விட போகிறாரே என்பதற்காக, அவரை காப்பாற்றுவதற்காக வழக்கு போட்டவர் தான் இந்த பாத்திர வியாபாரி. இப்போது ஐஸ்கிரீம் அதிகாரிக்கும் நம்ம தொல்லையாக இருக்கோம், பாத்திர வியாபாரிக்கும் தொல்லையாக இருக்கிறோம்.
அதனால் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த வழக்கை போட்டு இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, இவர் வந்து இதை வச்சு விசாரிக்கிறேன்னு சொல்லி தொல்லை கொடுக்கறது. எல்லாம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை நாள் நீங்கள் ஆடுவீர்கள் என்பதை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நேற்று தேர்தல் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வெளிப்படையாக காவல்துறைக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். நான் பர்மிஷன் கேட்குறேன், பிரச்சார சமயத்தில் மேலேருந்து பூத்தூறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, ஹெலிகாப்டர்லன்னு நினைக்கிறேன், பூத்தூறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எதுக்குமே நீங்கள் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. வழக்கமாக என்னிடம் பேசக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரிக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேறீங்க. இதெல்லாம் என்ன முறையா? இந்த அத்தனை காவல்துறை அதிகாரிகளுக்கும் நான் எச்சரிக்கை விடுக்கிறேன். இதெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். ஆட்சி மாற்றம் ஏற்படத்தான் போகிறது, அப்போல்லாம் நீங்கள் என்ன கதிக்கு ஆளாகிறீங்க என்று திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தார். நானும் இவர்களுக்கும் இதைத்தான் சொல்கிறேன். இங்கே இந்த ஐஸ்கிரீம் அதிகாரி எங்கே போகிறாரோ இல்லையோ, இந்த ஒவ்வொரு எஃப்ஐஆரை பதிவு செஞ்சாங்கல்ல, இந்த சப் இன்ஸ்பெக்டரு என்னோட வழக்கில் இந்த தேனியில் ஒரு இன்ஸ்பெக்டர் சொன்னேன்ல, பிசிபேட்டை இன்ஸ்பெக்டர் சிவராமகிருஷ்ணன், இவங்க அத்தனை பேரையும் சும்மா விட மாட்டேன் நான். உயர் அதிகாரி சொல்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் தானே போய் வழக்கில் கையெழுத்து போடுறீங்க, ஆவணத்தில் கையெழுத்து போடுறீங்க. இங்கே இந்த சப் இன்ஸ்பெக்டர்லாம் நீங்கள் ப்ரொமோஷனும் உங்களுக்கு கிடையாது, ரிட்டையர்மெண்ட்டும் ஆக மாட்டீங்க. ஒருத்தரை சும்மா விட மாட்டேன் நான். இப்படியே போய்டும் தப்பிச்சிடலான்னு நினச்சிட்டு நீங்கள் இந்த ஹாரஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் அதிகம் போனால் 5 மாதம் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஸோ பார்த்து விடலாம். திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு என்ன கோவமா இருந்திருக்கும்னாங்க சார், மற்ற கட்சிகள் பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்கும்போது நாங்கள் எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இந்த மேம்பாலம் திறக்க போறாரு, அப்போ ரோட் ஷோ நடத்துறாங்க. விதிமுறைகள் அந்த எந்த கட்டுப்பாடை பத்தியுமே அவங்க யோசிக்காம அவர் பாட்டுக்கு ரோட் ஷோ நடத்துறாரு. இப்போ அவங்க ஆளும் கட்சின்றதுனால தானே சார் இவங்க அனுமதிக்கப்படுறாங்க. இந்த கோவம் தானே சார் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கோபம் தான். இங்கே உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரம் நீங்கள் எல்லா கட்சிகளையும் சமமாக நடத்த வேண்டும், சட்டப்பூர்வமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எதிர்கட்சிகளோட பிரச்சாரத்துக்கு மட்டும் அனுமதியே கொடுக்காம ஃபோன் பண்ணி என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்கலான்னாலும் ஃபோனையும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா இதெல்லாம் என்ன பழக்க வழக்கம்? எங்கே போயிடுவீங்க, இன்னும் எவ்வளோ நாள் ஆடுவீங்கன்னு அந்த கோபத்தை தான் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அறிவிக்கப்படாத ரோட் ஷோவா நடத்துறாரு. ஆமா, நம்ம மேல இந்த வழக்கு போடப்பட்டது எப்பன்னா, பொற்கொடி இருக்காங்க இல்லையா, அவங்கள பத்தி அவங்களுடைய குடும்பமே வந்து அவங்களே கொலையாளியாக இருக்க வாய்ப்பு இருக்கு, அவங்க தான் சிபிஐக்கு போல இப்படின்னு அவதூறுகளை பரப்புறாங்க. அதை பத்தி பேச போய் தான் திரு ஆனந்தன் அவர்கள் யாரையோ ஒருத்தரை தூண்டி இப்படி ஒரு வழக்கு பதிவு பண்ணிருக்காரு. அண்டு அந்த பொற்கொடி அவர்கள் அந்த நடத்திய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு, அது தொடர்பான விவகாரங்களை நம்ம சேனலில் தான் மெயினாக எடுத்து பேசணும். வேறு யாரும் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசல. முதல் முறையாக பொற்கொடி அவர்கள் இந்த பாத்திர வியாபாரியோட ரோலை வந்து அப்போ தான் சொல்கிறாங்க, என் காலில் விழுந்து கெஞ்சினாரு, அண்ணி எனக்கு இந்த பதவியை மட்டும் கொடுங்க, நான் சிபிஐக்கு இந்த விசாரணை போகிறதுக்கான எல்லா வேலைகளையும் நான் செய்கிறேன். சிபிஐக்கு வந்து இவர் நீதிமன்றத்தை அணுகுவார் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இவருக்கு பதவி கொடுக்கப்பட்டது. 1 வருட காலம் ஆகிவிட்டது. அதுக்கான எந்த முயற்சியும் இவர் எடுக்காததோடு சேர்த்து திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட ஆதரவாளர்கள் எல்லாம் பிஎஸ்பியிலேருந்து நீக்கிற வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. நானும் கூப்பிட்டு கேட்டேன், எதுக்குங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டபோது என்னக்கிட்டையும் ஒரு தொடர்பு கொள்ளலை. அதனால தான் சரி இந்த கட்சியை வேணான்ற முடிவோடு நான் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்களோடு தனியாக வந்து இயக்கம் காணுவது என்று தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சி என்ற இயக்கத்தை கண்டேன்னு சொல்லிட்டு அவர்கள் வெளிப்படையாக நேர்காணலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நாம் எடுத்து விவாதித்தோம். இந்த பாத்திர வியாபாரியோட ரோல் என்ன, பாத்திர வியாபாரி எப்படி ஐஸ்கிரீம் அதிகாரியோட கைக்கூலி ஆகிவிட்டார் என்பதையெல்லாம் நம்ம விரிவாக விவாதித்ததன் காரணமாக இந்த அவரும் ஐஸ்கிரீமும் சேர்ந்து இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். எல்லாத்தையும் சமாளிப்போம். அதுக்கப்புறம் அந்த என்கவுண்டருக்கு வந்து சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் செஞ்ச என்கவுண்டரை நியாயப்படுத்தி திரு ஆனந்தன் பேசும்போது அது தொடர்பாக ஒரு ட்விட் போடுறாங்க. ஷாலின் மரியா ட்விட் போட்டு பிஎஸ்பியோட தலைவர் மாயாவதிக்கே டேக் பண்ணாங்க. நான் கூட சார் அந்த நீங்கள் சொன்னீங்களா ChatGPTல அந்த பெட்டிஷன் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு, சரி வீம்புக்குனே அந்த வழக்கு தான் டிஸ்மிஸ் ஆகணுன்றதுக்காண்டி அவங்க போடுறாங்க அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அவருக்கு பெட்டிஷனை ரெடி பண்ண தெரியலன்றதுக்காண்டி ChatGPTல போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேப்பா நான் இதெல்லாம் உனக்கு இப்போ இது பழக்கம் இல்லாததுனால உனக்கு தெரியல. சில வழக்கறிஞர்கள் ரொம்ப படித்து கற்றுக்கொண்டு நீதிமன்றம் மெச்சும் அளவுக்கு நாம் வாதாட வேண்டும் அப்படின்றதுக்காக சில வழக்கறிஞர்கள் இருப்பார்கள். இந்த நம்ம அதை பேசுவோம், திருமாவளவன் கூட போகிறாங்கல்ல, அண்ணன் முன்னாடி ஸ்கூட்டர் எடுத்து ஓட்டிட்டு இருக்கிறியான்ட்டு, இது போன்ற வழக்கறிஞர்கள் சிலர் இருக்கிறார்கள் இந்த பாத்திர வியாபாரியில். அதனால தான் ஒரு பாத்திர வியாபாரினே சொல்கிறேன். ஒரு நாள் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ண தெரியாது. நான் வேணுக்குன்னு ChatGPTல போட்டான்னு தெரியல, டிராஃப்ட் பண்ண தெரியாது. உங்களுக்கு ஒரு வழக்கு, அதுவும் வந்து ட்ரையல் முடிஞ்சு சார்ஜ் ஷீட் போட்ட ஒரு கேஸை சிபிஐக்கு மாற்றுங்கன்னு கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணணும்னா அவ்வளவு மெட்டிகுலஸாக தயார் பண்ணணும் அந்த பெட்டிஷனை. ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் எடுத்து போட்டு ஏன் மாற்றணும், ஏன் இந்த விசாரணை சரியில்லை, ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்து வச்சா தான் நீங்கள் கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ண முடியும். கோர்ட்டு சாமானியத்திலாம் சிபிஐக்கு ஆர்டர் பண்ணாது. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டாக நீ கன்வின்ஸ் பண்ணணும் கோர்ட்டை. இந்த பாருங்கள், இந்த காரணத்தினால் இந்த விசாரணை சரிவர நடைபெறவில்லை அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணால் தான் கோர்ட்டு ஆர்டர் பண்ணும். ஏன்னாங்க சார், இப்போ அந்த ப்ளீல வந்து திரு வேல்முருகன் அவர்கள் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அடையாள அணிவகுப்பு நடத்தல அப்படிங்கிறது. திருவேங்கட என்கவுண்டர். இந்த அடையாள அணிவகுப்பு பத்தே அந்த ப்ளீல இல்லையேங்க சார். ChatGPTல போட்டால் ChatGPTக்கு எப்படி தெரியும்? நீங்கள் கொடுக்குற இன்புட்டு தானே.
அவரே டைரெக்டாக பண்டல் வாங்கி பார்க்காட்டி இதை எப்படி அவருக்கு தெரியும்? இவங்க நோக்கமே டிஸ்மிஸல் வாங்குறதுமா. இந்த மாதிரி அரைகுறையாக பெட்டிஷன் போட்டிங்கன்னா உனக்கு ஒரு வேலை இல்லை, முடிஞ்சு போன கேஸை தூக்கிட்டு வரேன்ட்டு டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. அதுதான் இவங்க நோக்கம். இப்போ வந்து உதவி பண்ணுறேன்னு சொல்லி ஐஸ்கிரீம் அதிகாரியை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கான வேலையில். ஏன்னா நீங்கள் கேட்ட கோரிக்கை வந்து சிபிஐ கோரிக்கை, அதை கொடுத்துட்டாங்க. எங்கேயுமே நீங்கள் கொண்டாடிக்கலையே. நீங்கள் வச்சுருக்கீங்களே ஒரு சேனல், பொற்கொடி அவங்கள வந்து அவங்களோட ஃபேமிலியை வச்சு மோசமாக அவதூறு பரப்புறதுக்கு பயன்படுத்திய அந்த சேனலை சிபிஐ கோரிக்கை எங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு கொண்டாடுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லையே. துண்டு போட்டுட்டு சோகத்தில் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பார், அவர் எப்படி கொண்டாடுவார்? உண்மையிலே வருத்தம் அவர்களுக்கு உள்ளபடியே. இது என்னது இப்படி நம்ம ஒன்று நினச்சோம் இப்படி போய் மாட்டிக்கிச்சே அப்படின்ட்டு அவர்களுக்கு உள்ளபடியே வருத்தத்திலும் அச்சத்திலும் இருக்கிறார்கள். இப்போ இந்த சிபிஐ இதை விசாரிக்கும்போது ஆம்ஸ்ட்ராங் இறப்புக்கு பிறகு இந்த பதவிக்கு வந்த பாத்திர வியாபாரி ஆனந்தனுக்கு இதில் பங்கு இருக்கிறதா என்பதையும் சேர்த்து விசாரிப்பார்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அவங்க மருமகனே சொல்கிறாருல்ல, திரு ஆம்ஸ்ட்ராங்னால தான் நான் இன்ன வரைக்கும் கொல்லப்படாமல் இருந்தேன், அவர் தான் திரு ஆனந்தன் கிட்ட இருந்து என்னை காப்பாற்றி வச்சுட்டு இருந்தாருன்னு. இந்த போர்ஷனை விசாரிப்பாங்கல்ல. இப்போ மருமகனை கூப்பிட்டு விட்னஸாக விசாரிக்கணும்ல சிபிஐ. அது ஒரு ஆங்கிள் தானே. அவருக்கு இந்த பாத்திர வியாபாரிக்கு ஒரு மகள் இருக்கிறார். அந்த மகள் ஒருவரை காதலித்து குழந்தை உருவாகிறது. அந்த பையனை மிரட்டி உன்னை கொன்றுவேன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டு இவங்க மகளையும் குழந்தையையும் பிரித்து வைத்து வெளியூரில் எங்கேயோ வைத்திருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிறேன். அந்த பையன் என் உயிருக்கு ஆபத்து, ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் தான் என்னை காப்பாற்றி பத்திரமா வச்சுருக்கிறாரு. ஏன்னா அவங்க கட்சி ஆளை இப்படி பண்ணும்போது ஆம்ஸ்ட்ராங் கூப்பிட்டு சொல்லுவார், பேசாமல் இருப்பா அப்படின்னு சொல்லிவிடுவார். அவர் வெளியில் வந்து நேர்காணல் கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு அந்த பையனை நீ தமிழ்நாட்டுக்கே வரக்கூடாதுன்ட்டு ஐஸ்கிரீம் மெத்தீரியை வச்சு விரட்டி விட்டுட்டாங்க. இப்போ இந்த கோணம் விசாரிக்கப்படும் அல்லவா? இப்போ இது ஒரு மோட்டிவாக இருக்க பாசிபிலிட்டி இருக்குல்ல. நீ மகள் விவகாரத்தில் ஆம்ஸ்ட்ராங் தலையிட்டிருக்காரு அப்படின்றதுக்காக நீங்கள் பொருள் உதவியோ வேறு ஏதாவது ஒரு உதவியோ ஆம்ஸ்ட்ராங் கொலையில் நீங்களும் செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது தானே. இதெல்லாம் விசாரிக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ChatGPT பெட்டிஷன். இப்போ அதை நாம் தொடர்ந்து எடுத்து பேசணுன்றதுனால தான் நம்ம மேலே இந்த மாதிரி கொலை முயற்சி புகார். சார் நேற்று அந்த கரூர் சம்பவம் தொடர்பாக வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் சும்மா வாய்மொழியாக வந்து அந்த ஆர்டர்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு அந்த காப்பியாகவே ஆர்டர் வெளியே வந்துருச்சு. என்ன சார் அதில் இருக்குது? நம்ம அதை விரிவாக இந்த ஜட்ஜ்மெண்ட்டை இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி எபிசோடில் இது டிஸ்கஸ் பண்ணுறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று நாம் இது பற்றி பேசும்போது வாய்மொழியாக நீதிபதிகள் அந்த உத்தரவில் முக்கியமான பகுதிகளை படித்தார்கள். மாலை 5:30 மணிக்கு தான் தீர்ப்பின் நகல் அனைவருக்கும் கிடைத்தது. ஸோ இந்த தீர்ப்பு ரொம்ப ஒரு முக்கியமான தீர்ப்பு. ஏனென்றால் இந்த தீர்ப்பு பற்றி ஏகப்பட்ட விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இதை ஒரு இடைக்கால உத்தரவு என்றும் திமுக தரப்பும் தெரிவிக்கிறது. ஸோ இதில் என்ன இருக்குன்றதை பார்ப்போம். அதனால தான் இந்த சுப்ரீம் கோர்ட் அவ்வளவு சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள். ஸோ ஒன்றா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சம்பவத்தை சொல்கிறாங்க. 27/9/2025 அன்னைக்கு 7:30 மணிக்கு கரூர் ஸ்டாம்பீடு என்று இனிமேல் இந்த இதை அழைக்கிறோம். கரூரில் வேலுசாமிபுரத்தில் இது போல் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தும்போது 41 பேர் இறந்து போகின்றார்கள். அதையொட்டி கரூர் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் கிரைம் நம்பர் 855/2025 என்று ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இந்த நேரத்தில் மதுரை பெஞ்சில் 3 பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்படுது. அதில் ஒரு பெட்டிஷனில் சிபிஐ விசாரணை, 50 லட்ச ரூபாய் இழப்பீடு, காயமடைந்தவர்களுக்கு 10 லட்ச ரூபாய் இழப்பீடு அப்படின்னு கேட்டு ஒரு பெட்டிஷனு. 2வது பெட்டிஷனு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் விஜய் அவர்களை இந்த வழக்கில் தண்டிக்க வேண்டும் என்பது 2வது பெட்டிஷனு. 3வது பெட்டிஷனு சிபிஐ விசாரணை கேட்டு 3வது பெட்டிஷனு. 4வது பெட்டிஷனு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃப்ரேம் பண்ணணுன்ட்டு 4வது பெட்டிஷனு. 5வது பெட்டிஷனு எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணணும் அண்ட் தேசிய இந்த நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்களும் சேர்ந்து கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். 6வது பெட்டிஷனு தாவேக உட்பட எந்த அரசியல் கட்சிகளுக்கும் எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுற வரைக்கும் அல்லது இந்த விசாரணை முடியும் வரைக்கும் அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படின்றது. 6வது பெட்டிஷனும் எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணணுன்றது பெட்டிஷனு. ஸோ இந்த பெட்டிஷனில் உயர்நீதிமன்றம் என்ன முடிவெடுக்கிறது என்றால் சிபிஐ விசாரணை கோரிய மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படுகின்றன. எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுற அந்த பெட்டிஷனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுவது தொடர்பாக ஒரு வழக்கு நிலுவையில் இருப்பதால் அங்கே இவர்கள் சென்று தங்களது கோரிக்கைகளுக்கு நிவாரணம் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு அது எழுதப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் 30/9/2025 அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணணுன்ட்டு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்படுது. அந்த பெட்டிஷனை சிங்கிள் ஜட்ஜ் எடுத்து விசாரிக்கும்போது இதே கோரிக்கைக்காக எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணணும், சிபிஐ விசாரணை, இந்த கோரிக்கைகளுக்காக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இது போன்ற மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. 2 நபர் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் அமர்வு இந்த வழக்குகளை விசாரித்திருக்கிறது என்பது சிங்கிள் ஜட்ஜோட கவனத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. ஆனால் அதையும் மீறி அந்த சிங்கிள் ஜட்ஜு விசாரித்ததோடு அல்லாமல் கரூர்
சம்பவம் தொடர்பாக ஏராளமான கருத்துக்களையும் அந்த சிங்கிள் ஜட்ஜு தொடுத்திருக்கிறார். இங்கிலீஷ் இருக்குது, அப்படியே படிக்கிறேன். The court took sumoto cognizance and recorded the finding of non-satisfaction with respect to progress or independence of the investigation and directed the formation of SIT consisting of officers of the state. The judgment is completely silent about how learned single judge arrived at such a conclusion and what material was perused by the court. The said order mainly refers the submission made by the learned additional advocate general. என்ன சொல்றாருன்னா, அந்த சிங்கிள் ஜட்ஜ் முன்னாடி இருக்கிற அந்த மனு இருக்கு இல்லையா, அந்த மனு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃப்ரேம் பண்ணணுன்றதுக்காக தாக்கல் செய்யப்பட்ட மனு. ஆனால் சிங்கிள் ஜட்ஜு இந்த கரூர் போலீஸ் நடத்தக்கூடிய விசாரணை சரியில்லை, அதனால் எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. எந்த அடிப்படையில் கரூர் போலீஸ் நடத்துகிற விசாரணை சரியில்லை என்ற முடிவுக்கு அந்த நீதிமன்றம் வந்தது? யார் உங்ககிட்ட சொன்னா? மனுதாரர் சொன்னாரான்னு கேட்டால் மனுதாரர் சொல்லவில்லை. அப்போது யார் இதையெல்லாம் சொல்கிறார்னு பார்த்தா அரசு வழக்கறிஞர் சொல்கிறார். அரசு வழக்கறிஞர் சொல்வதன் அடிப்படையில் நீதிமன்றம் சிங்கிள் ஜட்ஜு இந்த முடிவுக்கு வந்துவிட்டார். அதே போல் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே இன்னொரு சிங்கிள் ஜட்ஜ் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃப்ரேம் பண்ணுறது சம்மந்தமான ஒரு வழக்கை விசாரித்து கொண்டிருக்கிறார் அல்லவா, அங்கேயும் என்ன சொல்கிறாங்கன்னா அதையும் சிங்கிள் ஜட்ஜு விசாரிக்கக்கூடாது. இது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வாயிலாக டிவிஷன் பெஞ்சுகள் விசாரிக்க வேண்டிய விவகாரம். ஸோ ஒரு கிரிமினல் போர்ட்ஃபோலியோ பார்க்குற ஜட்ஜு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃப்ரேம் பண்ணுறதை எப்படி விசாரிக்க முடியும்? அதுவே தப்புன்றாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃப்ரேம் பண்ணணுன்ற இந்த வழக்குகளை விசாரித்த 2 சிங்கிள் ஜட்ஜுமே அவர்கள் முன்னாடி இருந்த வழக்கில் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃப்ரேம் பண்ணணுன்ற ப்ளீடிங்ஸே இல்லாமல் விசாரிச்சிருக்காங்க. எப்படி இவர்கள் இருவரும் இதை விசாரித்தார்கள் என்பது எங்களுக்கு புரியவில்லை. மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் டிவிஷன் பெஞ்சு சிபிஐ விசாரணை எஸ்ஓபி இது தொடர்பான வழக்குகளை விசாரித்து கொண்டிருக்கும் போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியின் உத்தரவு இல்லாமல் சிங்கிள் ஜட்ஜி எப்படி இந்த வழக்கை விசாரித்தார் என்பது எங்களுக்கு புதிராக இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு சிங்கிள் ஜட்ஜு இந்த வழக்கை இது போன்ற வழக்குகளை விசாரிக்கலாம், ஆனால் தலைமை நீதிபதியின் உத்தரவோடு தான் அது விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். டிவிஷன் பெஞ்சு இது சம்பந்தமான வழக்குகளை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. தமிழக முதலமைச்சர் இந்த கரூர் சம்பவங்கள் தொடர்பாக ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையத்தை அமைத்து அந்த ஆணையம் விசாரணையை தொடங்கி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த சிங்கிள் ஜட்ஜு எப்படி இந்த வழக்கில் ஒரு எஸ்ஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டார் என்பது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக இருக்கிறது அண்டு அப்படியே எழுதியிருக்கிறாங்க. How far the order of the learned single judge was correct in taking sumoto cognizance and creating a SIT is an issue. இது போல சிங்கிள் ஜட்ஜு தானாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரித்தது ஒரு சரியான நடவடிக்கை அல்ல. இங்கிலீஷில் என்ன எழுதுறாங்கன்னா, such recourse prima facie indicates the lack of sensitivity and propriety. ஸோ இதுக்கு எக்ஸாக்டான தமிழ் பதம் என்னன்றது எனக்கு சொல்ல தெரியல. சரியான நடவடிக்கை அல்ல அப்படின்றதோடு நம்ம நிறுத்திக்கலாம். கூடுதலாக இதில் ஒன்றை கவனிக்க வேண்டும். டிவிஷன் பெஞ்ச் டிஸ்மிஸ் பண்ணாங்கல்ல சிபிஐ விசாரணை கோரியதை, அதுவும் சரியான முறையில் டிவிஷன் பெஞ்சால் விசாரிக்கப்படவில்லை என்று உச்சநீதிமன்றம் கருதியிருக்கிறது. அதை அந்த ப்ளீடிங்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி ஏன் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக்கூடாது என்பதை விரிவாக மதுரை டிவிஷன் பெஞ்ச் ஆராய்ந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி ஆராயவில்லை என்று இந்த நீதிமன்றம் கருதுகிறது. அண்ட் எந்த அளவுக்கு ஜட்ஜஸ் போகிறாங்கன்னா, the above is a matter of concern and it is required to be explained by the High Court that a writ petition praying for formation of SOP for the rallies of political parties and road shows, how far it would fall within the jurisdiction of writ petition கிரிமினல் மேட்டர்ஸை விசாரிக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் எப்படி எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுறது தொடர்பான வழக்குகளை விசாரிக்க முடியும் என்பதை உயர்நீதிமன்றம் விளக்க வேண்டும். இட் ஷல் ஆல்சோ பி எக்ஸ்பிளைன்ட் தட் இன் WP கிரிமினல் நம்பர் 884 which was filed for different relief, but as per the orders of the High Court it was kept pending for formation of SOP. Why the said matter was not treated as PIL, public interest litigation, and whether it will be listed before the learned single judge or the division bench. வேறு ஒரு ப்ரேயருக்காக ஃபைல் பண்ண ஒரு பெட்டிஷனை SOP ஃப்ரேம் பண்ணுறதுக்காக உயர்நீதிமன்றம் எப்படி விரிவாக்கியது? அப்படி ஒருவேளை விரிவாக்கினாலும் அது டிவிஷன் பெஞ்ச் முன்னால் பட்டியலிடப்படாமல் சிங்கிள் ஜட்ஜ் முன்பு ஏன் இருக்கிறது என்பதையும் உயர்நீதிமன்றம் விளக்க வேண்டும். இன்னும் எளிமைப்படுத்தி சொல்கிறேன் நான். இப்போது அந்த எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுறது தொடர்பான வழக்கு ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் அவர்களின் கோர்ட்டில் டெவலப் ஆனது எந்த அடிப்படையில் என்றால், தாவேக்க
நாங்கள் தமிழ்நாடு பூரா பிரச்சாரம் போகிறதுக்கு அனுமதி கேட்டு லெட்டர் கொடுத்துருக்கோம், அதுக்கு அனுமதி கொடுக்க சொல்லி உத்தரவு போடுங்கன்ட்டு தான் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த பெட்டிஷனில் தான் ஜஸ்டிஸ் சதீஷ்குமார் கோர்ட்டு எல்லாருக்கும் எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணுங்கப்பா என்று சொல்கிறார்கள். அது தலைமை நீதிபதியின் உத்தரவின்படி தான் அது விரிவாக்கப்பட்டதா? அப்படி விரிவாக்கப்பட்டிருந்தால் அது டிவிஷன் பெஞ்சுக்கு செல்லுமா என்பதையும் உயர்நீதிமன்றம் விளக்க வேண்டும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நாங்கள் பிரச்சாரத்துக்கு அனுமதி கேட்டிருக்கோம், அனுமதி கொடுங்கன்னு கேட்குறத சிங்கிள் ஜட்ஜு விசாரிக்கலாம், ரைட்டா? சிங்கிள் ஜட்ஜு எல்லா கட்சிகளுக்கும் ஒரு எஸ்ஓபி ஃப்ரேம் பண்ணணுன்ட்டு முடிவெடுக்கலாம். எல்லாருக்கும் பண்ணலாம், இது இதே வேலையாக போச்சு, ஒருத்தரும் போய் அந்த பொருட்களை எல்லாம் சேதப்படுத்திடுறாங்க, ஸோ ஸ்டாண்டர்டாக இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் ஒன்று ஃப்ரேம் பண்ணணுன்ட்டு நினைக்கலாம். அப்படி நினச்சா இதை மாதிரி பண்ண வேண்டியது இருக்குது. இதற்கு ஒரு அமர்வை நியமனம் செய்யுங்கள்னு தலைமை நீதிபதிக்கு அதை அனுப்பணுன்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு கருதுது. புரியுதுங்களா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி இதை ஒரு டிவிஷன் பெஞ்சுக்கிட்ட விசாரிக்கிறதுக்கு இதை கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்கணும். ஏன் சிங்கிள் ஜட்ஜ் விசாரிக்கிறாரு அப்படின்றத உச்சநீதிமன்றம் பதிவு செய்துவிட்டு, அண்ட் எக்ஸ்பிளனேஷன் இன் தட் ரிகார்ட் பி ஃபர்னிஷ்ட் பை தி ரிஜிஸ்டர்ட் ஜுடிஷியல் ஆஃப் தி ஹை கோர்ட் பிரிங்கிங் திஸ் ஆர்டர் இன் த நாலேஜ் ஆஃப் தி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் மெட்ராஸ் ஹை கோர்ட். இந்த தீர்ப்பு விவகாரத்தை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்து நாங்கள் இப்போ கேட்ட இந்த விவகாரங்களுக்கெல்லாம் விளக்கங்களை அளிக்க வேண்டும் அப்படின்ட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கிட்ட சுப்ரீம் கோர்ட்டு எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு சீரியஸாக இந்த விவகாரத்தை பார்க்கிறார்கள் உச்சநீதிமன்றம் பார்க்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை டிவிஷன் பெஞ்சு விசாரிக்கக்கூடாது, தலைமை நீதிபதி விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. டிவிஷன் பெஞ்சு தான் விசாரிக்கணும். எந்த டிவிஷன் பெஞ்ச் விசாரிக்கணுன்றதை தலைமை நீதிபதி முடிவெடுப்பார். அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்கிறாங்க, ஆஸ் பர் த ப்ளீடிங்ஸ் அண்ட் அலிகேஷன்ஸ் ஆஸ் அலிஜ் primarily it appears that due to not taking due steps and inaction of the police personnel, the Karur stampede took place, while on the other hand the state machinery has not accepted those allegations. எல்லாரும் வாத பிரதிவாதங்களெல்லாம் நாங்கள் கேட்ட பிறகு நாங்கள் என்ன முடிவுக்கு வருகிறோம் என்றால், காவல்துறை சரிவர நடவடிக்கை எடுக்காததால் தான் இந்த கரூர் சம்பவமே நடைபெற்றிருக்கிறது. இது அப்சர்வேஷன். ஆனால் இந்த அப்சர்வேஷனை ஸ்டேட்டு மறுக்குது அப்படின்னு சொல்லிட்டு, த டாப் officials of the police department have taken to press conferences to obscure the fault of the subordinate officials and have taken a robust defense that their officers were prompt in taking requisite action. In the said sequel, it cannot be denied that the permission was granted by the police for holding a political rally by the TVK on a connecting route to the national highways, while in January 25, permission sought by a different political party was refused. மாநிலத்தின் மூத்த காவல்துறை அதிகாரிகள் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அவர்களுக்கு கீழ் பணியாற்றிய காவல்துறை அதிகாரிகள் எந்த தவறும் செய்யவில்லை என்பதை மீண்டும் மீண்டும் பல இடங்களில் வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஜனவரி 2025 வேறு ஒரு அரசியல் கட்சி இதே இடத்தில் கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டபோது மறுத்துவிட்டு இதே அதிகாரிகள் இந்த கரூர் சம்பவம் நடந்த இந்த இடத்தில் டிவிகே கட்சிக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். ஜனவரியில் எந்த கட்சி இது மாதிரி பர்மிஷன் கொடுக்கல? ஏடிஎம்கே. மாட்டிக்கிட்டாங்களா? என்பதை ரிலீஸ் பண்ணாத மாட்டிக்கிட்டாங்க. நீங்கள் சொன்னீங்களா சார், அதிகாரினாலே இந்த ஆட்சி முட்டு சந்துக்கு போகுதுன்ட்டு? போகத்தான் போகுது. இப்போ அந்த ப்ரெஸ் மீட்டு கொடுத்தது முக்கியமான ரோல் அங்கே கொண்டு வர்றாங்க. It is said that even after granting such permission, necessary steps for handling the public gathering was not taken. அனுமதி கொடுத்த பிறகு கூட தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை. It is urged before us that if investigation would be carried out by the police personnel whose top officials have already come out before the media making a statement that their subordinate officers have taken adequate steps and are not at fault, how far such an investigation would be fair? Prima facie, this fact in itself creates a doubt in the minds of general public about the independence and impartiality of the investigation. எங்கள் முன்பு வாதிட்டவர்கள், விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது, உயர் அதிகாரிகள் எந்த தவறும் காவல்துறை தரப்பில் இல்லை என்பதை பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக வலியுறுத்திய பிறகு இந்த விசாரணை எப்படி பாரபட்சமின்றி நேர்மையான முறையில் நடைபெறும் என்று வாதிட்டார்கள். இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக இப்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விசாரணை நேர்மையான முறையிலும் சுதந்திரமான முறையிலும் நடைபெறுமா என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க. ஏன் மாத்திரம்ன்றது சொல்லிக்கிட்டே வர்றாங்க. ஏன் மாத்திரம் அப்படின்றதுக்கு காரணத்தை சொல்கிறாங்க. Therefore, looking to the political undertone of the case and the fact that without having regard to the gravity of the incidents, the comments which have been made before the
media by the top officers of the police department may create doubt in the minds of the citizenry on impartiality and fair investigation. The faith and trust of the general public on the process of investigation must be restored in the criminal justice system. And one way to instill such trust is by ensuring that the investigation in the present case is completely impartial, independent and unbiased. இந்த கேஸில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் தாக்கத்தின் காரணமாக இந்த விஷயம் 41 பேர் இறந்திருக்கிறார்கள் என்பதின் காரணமாகவும் காவல்துறையின் மூத்த அதிகாரிகள் பத்திரிகையாளர்களை சந்தித்து இதுதான் உண்மை என்று பலமுறை பேசியதன் காரணமாகவும் இந்த விசாரணை நேர்மையாக நடைபெறுமா என்ற சந்தேகம் பொதுமக்கள் மனதில் வந்துவிட்டது. இந்த நாட்டின் நீதி பரிபாலன முறையில் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தில் பொதுமக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இந்த விசாரணை பாரபட்சமற்ற முறையில் சுதந்திரமாக எந்தவிதமான புகார்களுக்கும் இடமளிக்காமல் நடைபெற வேண்டும். இந்த அடிப்படையில் நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு மாற்றுகிறோம்னு என்னென்ன டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. therefore in view of the foregoing the following interim directions are issued. interim directions: investigation in crime number, அந்த கரூரில் போட்ட அந்த எஃப்ஐஆர், இந்த புஷி ஒரு நிர்மல்லாம் அக்யூஸ்ட் இருந்தாங்களா, அந்த எஃப்ஐஆர் ட்ரான்ஸ்ஃபர் டு சிபிஐ. Director CBI shall forthwith appoint a senior officer for taking over the investigation and appoint some other officers for அசிஸ்டன்ஸ் ஆஃப் த செட் ஆஃபீஸர். ஒரு டைரக்டர், சிபிஐ டைரக்டர் ஒரு சீனியர் ஆஃபீஸரை இந்த வழக்கின் புலனாய்வு அதிகாரியாகவும் அவருக்கு உதவி செய்யக்கூடிய தேவையான அதிகாரிகளையும் நியமிக்க வேண்டும். கரூர் காவல்துறையினரும் ஒரு நபர் விசாரணை ஆணையமும் இதுவரை சேகரித்துள்ள அனைத்து ஆதாரங்களையும் சிபிஐ அதிகாரிகளிடம் ஒப்படைக்க வேண்டும். சிபிஐ இந்த விசாரணையை நடத்துவதால் ஏற்கனவே அரசு நியமித்த ஒரு நபர் விசாரணை ஆணையம் மற்றும் ஒரு நபர் சிறப்பு புலனாய்வு குழு ஆகிய இரண்டும் இடைநீக்கம் செய்யப்படுகிறது, சஸ்பெண்ட் செய்யப்படுகிறது. தமிழ்நாடு அரசு சிபிஐ குழு மற்றும் நீதிபதி குழுவுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். இந்த விசாரணை பாரபட்சமற்ற முறையிலும் சுதந்திரமான முறையிலும் நடைபெற வேண்டும் என்பதற்காக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அஜய் ரஸ்தோகி அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படுகிறது. அந்த குழுவில் அந்த நீதிபதி திரு அஜய் ரஸ்தோகி அவர்கள் தமிழகத்தை சொந்த மாநிலமாக இல்லாத 2 ஐஜி அந்தஸ்தில் உள்ள அதிகாரிகளை இந்த வழக்கில் அவருக்கு புலனாய்வு செய்வதற்கு உதவியாக அவர் சேர்த்து கொள்ளலாம். இந்த கமிட்டி சிபிஐ செய்யும் விசாரணையை மேற்பார்வை செய்ய வேண்டும். சிபிஐ எப்படியெல்லாம் விசாரணை நடத்துகிறது என்பதை இந்த கமிட்டி ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண வேண்டும், கண்காணிக்க வேண்டும். சிபிஐ சேகரிக்கக்கூடிய ஆதாரங்களை இந்த கமிட்டி சரியாக இருக்கிறதா என்பதை சரிபார்க்க வேண்டும். இந்த கரூர் சம்பவம் தொடர்பான எல்லா விவகாரங்களையும் இந்த கமிட்டி விசாரணை செய்யலாம். அண்ட் அப்புறம் அந்த ஜட்ஜுக்கு என்ன சம்பளம் என்னன்றதெல்லாம் சொல்லிட்டு மாநில அரசு ஒரு மூத்த அதிகாரியை இந்த கமிட்டிக்கு உதவுறதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஒன்று போடணும். எதுக்குன்னா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு நார்த் இந்தியன் ஜட்ஜு 2 ஐஜிஸ் இருக்காங்க. இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டோட உதவி செய்கிறதுக்கு லைசன் பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரி வேணும்ல, அதை ஒரு சீனியர் ஆஃபீஸரை ஸ்டேட் கவர்மெண்ட்டு அப்பாயிண்ட் பண்ணணும் என்று இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. இப்போது இதில் இந்த தீர்ப்பில் முக்கியமாக பார்க்க வேண்டியது சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒழுங்காக விசாரிக்கலன்றதை ஃபுல்லி கன்வின்ஸ்ட். ஸோ எந்த அடிப்படையில், ரொம்ப முக்கியமான காரணமாக எந்த காரணத்தின் அடிப்படையில் இதை சிபிஐக்கும் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கும் மாற்றுகிறார்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்று பார்த்தால், பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டியளித்ததை ஒரு மிக முக்கியமான காரணமாக 3 இடங்களில் இந்த தீர்ப்பில் பதிவு செய்கிறார்கள். உங்கள் 2 பேருக்கும் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். 27ஆம் தேதி நைட்டு திரு வெங்கட்ராமன் அவர்கள் பத்திரிகையாளரை சந்தித்தார். நான் மிகச்சரியாக பேசுகிறார், ஒரு மூத்த அதிகாரி எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசுகிறார்னு நான் அன்றைக்கி சொன்னேன். உங்களுக்கு நினைவு இருக்கும். அன்னைக்கு சொன்னீங்க சார், இது வந்து சிக்கலை ஏற்படுத்தக்கூடாது, இன்னைக்கு நம்ம பேசணும்னா நாளைக்கு நீதிமன்றத்தில் அவங்களுக்கு சாதகம் அமைன்றதுக்காண்டி அவர் சொன்னார்னு. இப்பொழுது விசாரணை நடந்திருக்கு, 1 மேன் கமிஷன் போட்டிருக்கிறாங்க. அதனால இப்பொழுது அதை பற்றி பேச முடியாது. ஸோ அவர் ஒரு சீனியர் ஆஃபீஸரு, அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸின் அடிப்படையில் அவருக்கு தெரியும். இது நம்ம பப்ளிக்கில் பேசுகிறோம், ஓகேவா? விசாரணை நடந்துட்டுருக்கு, இது எப்படியும் கோர்ட்டுக்கு மீண்டும் கோர்ட்டுக்கு போகுன்றது தெரியும். அவர் சொல்கிற வார்த்தைகள் தான் நாளைக்கு எதிர்த்தரப்பு எடுத்துக்கிட்டு போகுன்றது தெரிஞ்சதுனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் போதுமான போலீஸை போட்டோம். அன்றைக்கி நைட்டு நீங்கள் வேணால் திருப்பி போய் பாருங்கள், அதை அவர் வெங்கட்ராமனோட ப்ரெஸ் மீட்டு. போதுமான போலீஸை போட்டோம். எத்தனை போலீஸ் போட்டிங்க சார்? இவ்வளோ போலீஸ், ரைட்டா? இல்லை சார் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு. ஏன்னா இப்போ தான் அந்த சாவுகள் எண்ணிக்கை வந்துக்கிட்டே இருக்குது. கவர்மெண்ட்டு ஒரு நபர் விசாரணை ஆணையம் போட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நான் இது பற்றி பேசுவது பொருத்தமாக இருக்காது.
விசாரணை முடிவில் உண்மை என்னன்னு தெரிய வரும். நிறுத்தினாரா? அவர் நிறுத்துறாரே, நீங்கள் ஏன்ப்பா மற்றதெல்லாம் பேசுகிறீங்க? இவர்களோட பதட்டம் எப்படியெல்லாம் வெளிப்பட்டது தெரிகிறதா? அதற்கு பிறகு தானே இவர்கள் திமுகவோட மகளிர் அணி செயலாளர் திருமதி அமுதா அவர்களையும் இதர உயர் அதிகாரிகளையும் வைத்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாங்களா? உடனடியாக கண்டனம் எழுந்ததா? எடப்பாடி பழனிசாமி நாமக்கல் பிரச்சாரம் என்று நினைக்கிறேன் சொன்னாரா? அதிகாரிங்க துறை வேலையை பாருங்க. அவன் ஏறுனா தவ்வுனா இதெல்லாம் சொல்கிறதுக்காக நீங்கள் அதிகாரியாக இருக்கீங்க? நீங்கள் இப்படி இதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா ஒரு சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி இருக்கார், அவர் இப்படி தான் நடந்துச்சுன்னு சொல்கிறாரு. உயர் அதிகாரி சொன்னதற்கு மாறாக கரூர் டவுன் டிஎஸ்பி எப்படி விசாரணையை நடத்துவார்? எப்படி இந்த விசாரணை நேர்மையாக நடக்கும்? பிடிச்சாங்களா? உனக்கு இந்த கேஸே தெரியாது, நீ தான் ஜஸ்டிஸ் ஜே.கே. மகேஸ்வரின்னு வச்சுக்க. நான் வந்து சொல்கிறேன் சார், ஒரு டிஎஸ்பி விசாரிச்சுட்டு இருக்கார் சார். டிஎஸ்பிக்கு பல மடங்கு உயர் அதிகாரி ஒருத்தர் வந்து இப்படி தாங்க நடந்துச்சு, போலீஸ் மேலே தப்பு இல்லைன்னு சொல்கிறாரு. டிஎஸ்பி எப்படி சார் விசாரிப்பார்னு அவங்ககிட்ட சொன்னால் நீ என்ன சொல்லுவேன்? அவரே வந்து தப்பு இல்லைன்னு சொல்கிறார், இவர் எப்படி நல்லா விசாரிப்பார்? ஆமாம், தெரிஞ்சு போச்சா? அப்போ இதெல்லாம் செய்யக்கூடாது தானே. மீண்டும் மீண்டும் விஜய் தான் கொலையாளின்றது தான் நிறுவ முயற்சி பண்ணாங்க. இப்போது இது நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு நடுவில் எதற்கு செந்தில் பாலாஜி வீடியோ போட்டார்? ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு வீடியோ போடுறீங்க. அமுதா அவர்கள் நடத்திய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் செய்தி விளம்பரத்துறை பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் போட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருந்தாங்க, பார்த்தியா? அதில் என்ராம் அவர்கள் வேற அதை ட்விட் வேற போட்டு அதை வந்து அவர் என்ராம் இல்லை, தெனாலிராம். அவர் கோமாளி, ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு, அவருக்கு தான் இது ஃபஸ்ட்டு தோணணும். எப்படிங்க அதிகாரிகள் எப்படிங்க பேசலான்ற கேள்வி அவர் எழுப்பியிருந்தாருன்னு நான் வாழ்த்திருப்பேன் அவரை. அவர் தெனாலிராமனாக இருப்பதால் அரசவை கோமாளி. இதை விட தெளிவாக யாரும் விளக்க முடியாது. இவர் சர்டிஃபிகேட்டு வச்சாங்களே இன்றைக்கி ஆப்பு. அவர் ஒரு பீங் அ சீனியர் ஜேர்னலிஸ்ட், அவருக்கு இது ஏன் தப்புன்னு தோணலைன்னு எனக்கு உள்ளபடியே புரியலப்பா. எனக்கு தெரியுது. ஃபஸ்ட் அண்ட் பேசிக் திங், தெர் இஸ் அ கமிஷன் ஆஃப் இன்கொயரி, தெர் இஸ் அ ப்ரோப் பீங் கண்டக்டட் பை அ ரிட்டையர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜ். என்ன மரியாதை அந்த ஜட்ஜுக்கு, அந்த கமிஷனுக்கு என்ன மரியாதை? அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க, போலீஸ் பின்னாடி இருந்து மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அதுவும் பிரஸ்ல வருது. அப்படின்றது. அப்படி இருக்கும்போது பீங் சீனியர் ஜேர்னலிஸ்ட் இது தப்புன்னு சொல்லலாம் சிலாகிக்கிறீங்க. இதை விட தெளிவாக விளக்க முடியாது. எவ்வளவு அற்புதமான விளக்கம். அப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து திமுக அரசு மீது எந்த தவறும் இல்லை, விஜய் மீது இருக்கக்கூடிய தவறின் காரணமாக தான் 41 பேர் உயிரிழந்தார்கள் என்பதை எல்லா வகையிலும் நிறுவுவதற்கு நீங்கள் எடுத்த முயற்சிகளைத்தான் சுப்ரீம் கோர்ட் வெடி வைத்து தகர்த்திருக்கிறது. நீங்கள் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் எதற்கு சிபிஐக்கு போனது? சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றியதற்கு சொன்ன முக்கியமான காரணம், கான்ஸ்டபிளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் சஸ்பென்ஷனில் இருக்கான். இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் சஸ்பென்ஷனில் இருக்கான். டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் சஸ்பென்ஷனில் இருக்கான். கலெக்டர் எஸ்பியை மட்டும் எதுக்கு வேலை கொடுத்தீங்கன்னு கேட்குறாங்க. இதில் யார் இந்த வேலையை பார்த்தது? முதல்வராக பண்ணார்? யார் பண்ணது? அதிகாரி. கூட்டம் போனாங்களா மட்டும் சேர்ந்துக்கு? எப்படி எப்படிலாம் கூட்டம் போக போகிறாங்கன்றதை நீ பாரு. நீண்ட கிட்டத்தட்ட 1.5 வருடங்களாக தொடங்காமல் இருந்த அந்த பல் பிடுங்கிய பல்வீர் சிங்கோட அந்த வழக்கு விசாரணை நேற்று முதல் முறையாக கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு தொடங்குகிறது. பல்வீர் சிங் வரல. ஃபஸ்ட்டு ஹியரிங்கு பல்வீர் சிங் வரல. பல்வீர் சிங்கோட வழக்கறிஞர் இல்லை மேடம், அவர் டியூட்டியில் பிஸியாக இருக்கார். அவங்க ஜட்ஜு கோவப்பட்டு, என்ன சார் அவருக்கு மட்டும்தான் டியூட்டி இருக்கா, மற்றவங்களாம் டியூட்டி இல்லையா? நீ இப்போ வேலையில் இருக்கிறதுனால தானே டியூட்டின்ற ஒரு குற்றச்சாட்டு. குழந்தையை கடத்துவதற்கு வாகனத்தை கொடுத்தார் என்று ஒரு குற்றச்சாட்டு. ஒரு அடிஷ்னல் டிஜிபியை நீங்கள் சஸ்பென்ஷனில் வச்சுருக்கீங்க, அது புகாரில் இருக்குது. இங்கே புலனாய்வு முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை தொடங்கிவிட்டது. இவர் ஒரு சாதாரண ஏஎஸ்பி, உதவி காவல் கண்காணிப்பாளர். இவரை நீங்கள் பதவியில் வைத்திருக்கிறீர்கள், இது என்ன லாஜிக்கு? அப்போ நான் கேட்பேன், ஜெயராமன் தலித்துன்றதுனால வச்சுருக்கீங்களான்னு நான் கேட்பேன். என்ன பதில் சொல்கிறீங்க? அப்படி தான் நான் கேட்பேன். அதுக்காக பண்ணுறாங்கன்ட்டு நான் சொல்லலை, ஆனால் நான் அப்படி கேட்பேன். என்ன சொல்கிறீங்க பதில்? அவங்க தரப்பே அப்படி கேட்க வாய்ப்பு இருக்குல்ல சார்? நான் அவர் சார்பாக தான் நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. வெங்கட்ராமன் ஒரு பிராமணர், தீரஜ்குமார் ஒரு பிராமணர், அதனால் ஒரு தலித் ஏடிஜிபி சஸ்பென்ஷனில் இருக்குது, உங்களுக்கு உறுத்தலை. என்ன பதில் சொல்லுவீங்க? 2 பேரும் சாதிக்கு அப்பாற்பட்டவர்கள் என்பது எனக்கு தெரியும். வெங்கட்ராமனும் சரி, தீரஜ்குமாரும் சரி, தேர் பியாண்ட் திஸ் திங்ஸ். ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், குற்றச்சாட்டுக்கு எப்படி பதில் சொல்ல? என்ன பதில் சொல்லுவீங்க? ஜெயராமன் ஒரு பிராமண அதிகாரியாக இருந்தால் நீங்கள் ஒரு சஸ்பென்ஷன் வைப்பீங்களான்னு கேட்பேன். என்ன பதில் சொல்லுவீங்க? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஜெயராமனே சஸ்பென்ஷன் வைங்க, பல்வீர் சிங் ஏன் சார் சஸ்பெண்ட் பண்ணல? மேஜிஸ்ட்ரேட் சொல்கிறாங்கல்ல, நான் அவருக்கு மட்டும் தான் டியூட்டி. என்ன டியூட்டி? ட்ரையல் அட்டன் பண்ணுறதோட என்ன டியூட்டி உனக்கு? அப்போ எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க தெரியுதா? 4 பேர்த்த உட்காந்து பல்ல பிடுங்கிறதுக்கு நேரம் இருக்குது. இருந்துச்சா? கொரடா வச்சு கருங்கல் எடுத்து ஜல்லி எடுத்து ஈரில் தேய்க்கிறதுக்கு உனக்கு பொறுமை இருந்துச்சா? நேரம் இருந்துச்சா? நல்லா யோசிச்சு பார்த்தா பல்வீர் சிங்கை காப்பாற்றுறதுனால மு.க. ஸ்டாலினுக்கு 10 பைசா பிரயோஜனம் இருக்கு. அதுதான் சார் கேட்கணும்னு நினைச்சேன். ஒரு 1000 பேருக்காவது ஓட்டு போடும்போது இந்த பல்வீர் சிங் ஞாபகம் வர மாட்டாரு? வருமா? வரும். பல்லு பிடுங்கப்பட்டவர்கள், அங்கே இந்த ஸ்டேஷனுக்கு சென்றவர்கள்,
அவர்களின் சொந்தக்காரர்கள் போடுவார்களா திமுக கூட்டு? பல்வீர் சிங் ஏதோ வட இந்தியாவை சேர்ந்தவர். பல் பிடுங்கப்பட்டவர்கள் எல்லாம் நாடார்கள், தேவேந்திர குல வேளாளர்கள், முக்குலத்தோர். ஓகேவா? வழக்கறிஞர் திரு மகராஜன் அவர்கள் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து பண்ணலன்னா பல்வீர் சிங் தப்பிச்சிருப்பார். அதேமாதிரி பத்திரிகை தினகரன் அவர்களும் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்டர். ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் தினகரன் தான் இதை எடுத்துக்கிட்டு இருக்குது. தினகரன் அங்கே ரிப்போர்ட் பண்ணலன்னா எப்படி தெரியும்? எக்ஸ்பிரஸ் தான் வந்திருக்குது. வேறு எந்த மீடியா அதை கவர் பண்ணல, ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதில்ல. தினகரன் கோர்ட்டுக்கு போயிட்டு இன்றைக்கி வரல, அவர் 13 ஹியரிங்காக வரலன்னு போடுறது. இந்த பல்வீர் சிங்கை காப்பாற்றுறதுனால 10 பைசா பிரோஜனம் இருக்காயா உங்களுக்கு? நான் சொல்கிறேன், அந்த கள்ளக்குறிச்சியில் அந்த கலெக்டர் எஸ்பியும் சஸ்பென்ஷனில் வச்சிருங்க சார். என்னாச்சு? இப்போ ஓய்வு பெற்று விட்டார். ஜெயலலிதா சொன்னதை நிறைவேற்றி காட்டியவர் முத்துக்கருப்பன். சென்னை மாநகருக்கு எப்போவுமே ஏடிஜிபி அந்தஸ்தில் தான் போடுவாங்க, இல்லைன்னா டிஜிபி அந்தஸ்தில் தான் கமிஷனர் போடுவாங்க. ஒரு ஐஜியை கமிஷனராக போட்டது முதல் முறை முத்துக்கருப்பன் தான். வந்து கருணாநிதி கைது பண்ணுன்னு சொன்னார், தூக்குனார் ராத்திரியோட ராத்திரியா. அவ்வளவு நெருக்கம். கனவுல கூட ஒரு ஐஜி வந்து சென்னை சிட்டி கமிஷனர் ஆகிறதுல நினச்சி கூட பார்க்க முடியாது. போட்டாங்க. அவர் மேலே ஒரு புகார், சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தம்பி கிட்டத்தட்ட 2002 சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. 2001 ஜூனில் இருந்தமா, ஜூனில் கருணாநிதி கைது. 2002 ஜனவரியில் கைது பண்ணிட்டாங்க. 2008 கருணாநிதி ஆட்சி வந்த பிறகு தான் அவர் வேலைக்கு வந்தார். தெரியுமா? எந்த கருணாநிதியை கைது பண்ணாரோ நடராத்திரி, அந்த கருணாநிதி தான் வேலை கொடுத்தாரு. நான் அவரை போய் அதுக்கப்புறம் பார்த்தேன். நல்ல பதவியில் இல்லாமல் அவருக்கு ப்ரொமோஷனை கட் பண்ணி வச்சுருந்தாங்க. சார் இவர் வேலையெல்லாம் கொடுத்துருவார் சார், போய் ஒரு பார்த்து ப்ரொமோஷன். எங்கே நான் கோபாலபுரம் போனாலே முத்துக்கருப்பன் ஒழிகன்னு கத்துறான் சங்கர். நான் எங்கே சங்கர் கடைசி வரைக்கும் இந்த மாதிரி சேர்க்கல. ஏற்கனவே ரவீந்திரநாத்னு ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணது சொன்னேன். கொறடாவை வச்சு பல்லையேடுன்னு மு.க. ஸ்டாலின் சொல்ல போகிறதுல மு.க. ஸ்டாலினுக்காக இந்த வேலையை பல்வீர் சிங் செய்து முடித்திருக்க போவதில்லை. அப்படி இருக்கும்போது அவரை சஸ்பெண்ட் பண்ணுறதுல இவங்களுக்கு என்ன சார் சிக்கல்? இந்த அதிகாரிகளின் ஜாதி அவர்கள் ஜாதியை காப்பாற்றுவதற்காக எந்த எல்லைக்கும் செல்லும். இவர் இந்த அதிகாரிகள் மனது கோபிக்காமல் நாம் ஆட்சி நடத்த வேண்டும் என்று நினைத்து தலையில் மண்ணை அள்ளி கொட்டி கொண்டார், இன்னும் கொட்டி கொண்டிருக்கிறார். ஸோ இந்த அதிகாரிகளோட மனது கோணக்கூடாதுன்ட்டு தான் அவர் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. ஒரு நல்ல ஆட்சியாளனுக்கு கோபம் வர வேணா? 66 பேர் சாவ விட்டுருக்காங்க, இவனுங்க 2 பேருக்கு எதுக்கிடா வேலைன்னு கேட்கணுமா கேட்கக்கூடாதா? சிஎம் ஃபைல் வந்துட்டு வருது. 66 பேர் சாவுறதுக்கு காரணமாக இருந்துட்டான். இவங்க ஒழுங்காக வேலை செய்யாதனால தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன் இன்றைக்கி. அவனு வேலையே வரக்கூடாது, நான் ஆட்சி முடிகிற வரைக்கும் இவன் கிட்ட வரக்கூடாது. இப்படி தானே ஒரு சிஎம் சொல்லணும். இல்லை சார், பாவம் சார். சரி, எஸ்பிக்கும் கலெக்டருக்கும் வேலை கொடுக்குறீங்க, அந்த டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் என்ன பாவம் பண்ணான்? அவனை மட்டும் ஏன் விட்றீங்க? ஏன் விட்றாங்கன்னா இந்த அதிகாரிகளுக்கு அவர்களை பற்றி கவலை இல்லை. ஆனால் அவங்களுக்கு தானே சார் அவங்க போய் சொம்பு தட்டிட்டு இப்படி பதவி இழந்து உட்காந்துருக்காங்க. இதுதான் டிபார்ட்மெண்ட்டு, இப்படி தான் இருக்கும். இது ஒரு சிஎம் கேட்கணுன்றேன். ஜெயலலிதா கிட்ட நீங்கள் கலெக்டர் எஸ்பியோட சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணணும்னு ஃபைலை தூக்கி வச்சா வாட் ஹேப்பன் டு தி டிஎஸ்பி அண்ட் இன்ஸ்பெக்டர்னு ஜெயலலிதா கேட்பாங்க. இவருக்கு தெரியாது. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஏற்கனவே தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியில் சொல்லிகிட்டு இருக்கோம். டி நகரில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அண்ட் அஷ்டலக்ஷ்மி கிளப்பில் 2 கிளப்பும் சேர்த்து ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் ஆகுதுன்றது நம்ம சொல்லியிருந்தோம். காசு வச்சு அங்கே சூதாடுறது டேர்ன் ஓவர் ஆகுது. அண்டு நடுவில் நமது நிகழ்ச்சியில் கூட ஏதோ போலீஸ் போய் அங்கே சர்ச் பண்ணி அஷ்டலக்ஷ்மி கிளப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்றதை நான் சொல்லியிருந்தேன். திறந்துட்டாங்க. அன்னைக்கு தான் சார் பெருமையாக பேசுனா. ஒரு வாரம் திறந்துட்டாங்க. என்னன்றதை செக் பண்ணால் ஐஸ்கிரீமு யாராவது அந்த கிளப்புக்கிட்ட போனீங்கன்னா அவள் தான் வேலை இருக்க மாட்டேங்கிறான். ஒவ்வொரு கிளப்பில் இருந்தும் மாதம் 20 லட்ச ரூபா மாமல் போகுது. இவர் இந்த அடிஷனல் கமிஷனர் கண்ணனு மாமல் வாங்குறாரு போல இருக்கு. அவருக்கு எவ்வளோ வருதுன்னு தெரில. அவர் ஜூரிஸ்டிக்ஷன் தானே, பண்ணுங்க. பண்ண உடனே 2 வாட்டி பேசின உடனே ஏதோ போய் பண்ணியிருக்காங்க. போய் நடத்தாதுலேருந்து அஷ்டலக்ஷ்மி கிளப்பை மூடிருக்காங்க. இப்போது நேற்று ஃபோன் பண்ணுறாங்க, அன்னைக்கு திறந்துட்டாங்கண்ணே. ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபா பட்டானவர், ஈச் 50 lakhs. இந்த அதிகாரிகள் தான் இந்த சிக்கலை ஏற்படுத்தி விட்டாங்கன்றதுலாம் நல்லா தெரியுது. தூக்கி பந்தாடுறதுல இவருக்கு என்ன பிரச்சனை? இல்லை, அவர்கிட்ட தெரியவே மாட்டேங்குது சார். அவருக்கு அதானே சார் இங்கே பிரச்சனையாக இருக்குது. தெரிஞ்சும் என்ன பண்ணுறதுன்னு உட்காந்துருக்காருப்பா. வருத்தப்பட்டிருக்காரு. என்ன இப்படி பண்ணிட்டாங்க நம்ம ஆஃபீஸருங்க, கரூர் இன்சிடென்ட்டுக்கு நம்ம ஆளுங்களாக போயிட்டாங்க, நாம தானே இவங்களை காப்பாற்றணும். நீ ஏன் காப்பாற்றுற? கட்சிக்காரனா அவன்? பொன்முடியை தூக்கும் போதெல்லாம் கூட உங்களுக்கு இவ்வளோ வருத்தப்படல. ஒரே நாள் தூக்கி விட்டீங்களே. கொஞ்சம் இதை அப்படி நீங்கள் கொஞ்சம் சைக்கோ அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும் மாலதி. நமக்கு முதல்வராக இருக்கவும் முதல்வர் பதவியில் வேலை செய்யவும் நமக்கு போதுமான அறிவும் திறமையும் இல்லை என்று அவர் உறுதியாக நம்புகிறார். அதை வேணுக்குன்னு அவர் எடுத்து பேசணுன்றதுக்காக சொல்ல. அதனால தான் இவங்க மிளகா அரைச்சிட்ருக்காங்க. ஜெயலலிதாக்கெல்லாம் டே எனக்கு தெரியும் நீ செய்டா அப்படிம்பாங்க. கருணாநிதி அப்படி தான். நான் ரோடாக அலைஞ்சு ஜனங்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு வரேன், நீ எனக்கு வந்து ஐடியா சொல்றியா? ஐடியா சொல்றதோட நிறுத்து, முடிவை நான் எடுக்கிறேன். இதுதான் நீங்க சொல்ற மாதிரியே திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறது சரிதானே. அவங்க படிச்சவங்க, அப்ப எங்க இவங்க வந்து பின்தங்குறாங்க சார்? படிச்ச அதிகாரிகளால ஏன் சரியா ஆட்சி பண்ண முடியல? இது 2 சேர்ந்த பேலன்ஸ் தான்மா ஆட்சி.
படித்த அதிகாரிகள் ரூல்ஸை சொல்கிறதோடு நிறுத்திடணும். எது மக்களுக்கு நல்லது, எது வாக்கு வாங்கி தரும் என்பதை அரசியல் தலைவன் தான் முடிவு செய்ய வேண்டும். இப்போ நீங்கள் எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கலான்னு சொன்னால், நான் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தால், சார் வெட்டி செலவு சார் இது 1000 ரூபானால 10 பைசா ரிட்டர்ன் இல்லை சார். 4 ஸ்கூலை கட்டிங்கனாலும் படித்து நமது மாநிலம் முன்னேறும் சார். 1000 ரூபா கொடுக்குறதுனால ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை சார், வேஸ்ட்டாக போகுது சார், கிணத்துல போகிறதுக்கு சமம் சார் நான் சொல்லுவேன். அரசியல் தலைவர் என்ன பண்ணோம், அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். ஓட்டு வரும், போய் அதுக்கான வேலையை பாரு, நிதி எங்கே இருக்குன்றது தேடு. இது ரெண்டும் சேர்ந்து தான் பேலன்ஸு. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த அதிகாரிகளுக்கு தெரியாததா, அவர்களால் தான் நாம் செம்மையாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம், அவர்கள் இல்லாவிட்டால் நாம் கெட்ட பேர் வாங்கியிருப்போம். அதில் எந்த அளவுக்கு போகிறாருன்னா, திமுக கட்சிக்காரன் பூரா திருட்டு பையன் நினைக்கிறாரு. இவங்க எல்லாம் சீரியஸாக தம்பி, நான் நகைச்சுவைக்கு சொல்ல, இவங்க எல்லாம் காசு அடிக்கணும்னு சொல்லிட்டு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருவாங்க. யூசி தான் சொல்லி கட்டுப்படுத்தி நமக்கு செம்மையான பெயர் வாங்குவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அதனால் யூசியை மாற்றக்கூடாது. பல முறை அரசுக்கு சிக்கல் வந்த போதெல்லாம் யாராவது சொல்கிறதுக்கு முன்னாடி யூசியை போய் சொல்லுவார், சார் வேணா என்ன மாற்றிருங்கட்டு. நல்ல பேர் வாங்குறதுக்கு சிஎம் என்ன சொல்ல தெரியுமா, என்ன சார் நீங்கள் உதயகுட் என்ன நீ அவர் யூசி மனசுக்கு கொன்ற மாதிரி நடந்துக்கிட்டியாமா, ஒழுங்காரு சார் நீங்கள் அதெல்லாம் போதும் அப்படி போய் அவர் உருகிற மாதிரி சொல்லுவார். சுகர் வேறு 600 இருக்குது சார். உடனே இவர் என்ன நினச்சிக்கிறாரு, இப்படி உடம்ப வருத்திக்கிட்டு நம்ம அரசுக்காக திராவிட மாடல் அரசு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி உடைக்கிறாரு. இந்த நேரு இந்த அக்கறை இருக்கா, பொன்முடிக்கு இந்த அக்கறை இருக்கா, சேகர் பாபுக்கு இந்த அக்கறை இருக்கா, பாரியா எங்கேயோ ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்து நமக்காக. உதயச்சந்திரன் தன்னுடைய சுயநலனைத்தான் பார்ப்பார் என்பதை ஸ்டாலின் கடைசி வரை புரிந்து கொள்ள மாட்டார். குறைந்தபட்சம் சேகர் பாபு, பொன்முடி, நேரு வச்சும் கட்சி நல்லா இருக்கணும், தலைவன் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. உதயச்சந்திரனுக்கு இந்த ஆட்சி நீடிச்சா நாம முதலமைச்சராக இருக்கலாம், அவ்வளோதானே. நீங்கள் கொஞ்சம் சைக்கோ அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த தவறுகள் எல்லாத்துக்கும் காரணம் உங்களுக்கு புரியும். சுய ஆளுமை இல்லை. இல்லை, அதிகாரிகளோட மனநிலை எப்படி இருக்குன்னா, நம்ம உயர் பதவிக்கு போனோம், நம்ம வளர்ந்து தானே இருக்கோம், மக்களை அது மட்டும்தான் மக்களை பற்றி அவங்களுக்கு என்ன யோசிக்க வேண்டிய அவசியம் என்ன அக்கறை. நாளைக்கு உதயச்சந்திரனுக்கு இதே பதவி கிடைக்குப்பா, நாளைக்கு சீஃப் செக்ரட்டரி காடர் வந்துருவார், அடிஷனல் சீஃப் செக்ரட்டரின்னு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போய் உட்கார போகிறாரு. அவருக்கு என்ன பிரச்சனை, ஏதாவது குறை இருக்கா? நீ தான் ஓட்டு வாங்கணும். பல்வீர் சிங்கை காப்பாற்றுறதுனால எனக்கு கெட்ட பேர் வருது. பல்வீர் சிங் எனக்கு முக்கியம் இல்லை, பல்வீர் சிங்கை தியாகம் செய்வதற்கும் தயங்கக்கூடாது. இப்போ தொடர்ந்து இந்த இவ்வளவு தவறுகள் நடந்துருச்சா, இப்போவும் புரிஞ்சுக்க மாட்டேன். அதான் சொல்கிறேன், அவர் பார்க்க போனேன்னு சொன்னேன்ல, சொல்கிறேன் சார், சிஎம் நல்லா பண்ணுறீங்க, இந்த அதிகாரி நல்லா வேலை செய்கிறாங்க. எல்லா ஆட்சிலையும் ஒரு 4 அதிகாரி தான் நல்லா வேலை செய்வாங்க. டிஜிபி இப்போ வரைக்கும் போட காணாம போதுமா? இந்தியா பூரா போடுறாங்க அப்பாயின்மெண்ட்டு. இங்கே வேகன்சி இருக்குது, யூபிஎஸ்சி லிஸ்ட் அப்ரூவ் பண்ணி கொடுத்துருச்சு. ஏன் ஜிவால் போன பிறகு ஏன் போடல டிஜிபியை? பார்த்து ஒரு நீதிமன்ற அவமதி பழக்க போட்டு விடுங்க சார். நடந்துட்டு வேலை. முருகானந்தம் ஜெயிலுக்கு போவார், தலைமைச் செயலாளர், அவருக்கு தான் டைரக்ஷனு. உச்சநீதிமன்றத்தில் அவ்வளோ ஒரு சிக்கல்களை சந்திச்சிட்டு இருக்காங்க. என்ட்ரி டிஃபைன் வேற ஆனவனா உச்சநீதிமன்றத்துக்கு போயிடுறாரு. அடுத்து இதுலேயும் அடி வாங்க போகிறாங்க. இப்போ அடி வாங்கினா தான் திருந்துவாங்க அவங்க. குறைந்தபட்சம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரிய வேண்டாம். தகுதி இல்லாதவர்கள் நாட்டை ஆளக்கூடாதுப்பா. இவருக்கு முதல்வராக இருப்பதற்கு துளியும் ஸ்டாலினுக்கு தகுதி இல்லை. ஒழுங்காக இருந்திருந்தானா இவ்வளோ குட்டிச்சவர் ஆகுதுப்பா. அவங்க மாலுக்கு சரியாக குறிப்பிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீ பொறுப்பு டிஜிபி வச்சு ஓட்டிகிட்டு இருக்கல, ரெகுலர் டிஜிபியை போட்டிருந்தா இந்த இன்னும் நான் இன்றைக்கே வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் சொன்னேன், நான் தலை இருக்கும்போது வால் ஆடி கொண்டிருக்கிறதுன்றதை நான் சொன்னேன். ராத்தோரோ சீமா அகர்வாலோ இருந்திருந்தாங்கன்னா பொத்துனாப்பில் இரு தம்பி நான் பேசிக்கிறேன்ட்டு இருப்பாங்க. கரெக்டாக? நான் தானே டிஜி, நீ இரு. எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் there is a commission of enquiry going on. இன்னொன்று, ரெகுலர் டிஜிபி இருந்திருந்தா சார் ப்ரெஸ் மீட்டே அவசியம் இல்லைன்னு கூட சொல்லியிருக்கலாம்ல. கவர்மெண்ட்லேருந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ், இது தொடர்பாக ஒரு நபர் விசாரணை ஆணையம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, விசாரணை முடிவில் உண்மைகள் வெளியே வரும், அவ்வளோதானே. அந்த ஃபோன் நோட்டு கேட்பு கமிஷன் எப்படி நடத்தினார், கருணாநிதி எப்படி அதை ஹேண்டில் பண்ணார் நான் சொன்னேன்னா, எது கேட்டாலும் ஒரு நபர் ஆணையம். அதுக்கு தானே கமிஷன் போடுறதே. அந்த ஒரு நபர் ஆணையத்தையும் ரத்து பண்ணி விட்டாங்க போல இருக்கே. முடிஞ்சு கதை. நேற்று வில்சன் சொல்லியிருந்தாரு அதை டச் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க, அது கண்டினியூ ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அமைக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் கமிஷன் பற்றி நீதிமன்றத்தில் இன்னைக்கே சொல்லிட்டாங்க, அதை நாங்கள் டச் பண்ணலன்ட்டாங்க. ஸோ அந்த நீதிமன்ற ஆணையம் வந்து அது தொடரும். அருணா ஜெகதீசன் அந்த ஒன்-மேன் கமிஷன் வந்து அவங்க வந்து ஆணையம் தொடரும், அது வந்து ரத்தாகலை. அப்படி உண்மையிலே சொன்னாங்களா சார் உச்சநீதிமன்றத்தில்? நீ தானே கூட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்த, எங்கே சொன்னாங்க? ஜட்ஜ்மெண்ட்டில் இப்போ படித்தேன்னு இருக்கா? கற்பனை பண்ணிக்கிட்டாரு போல இருக்கு. சரி, இது ஜட்ஜ்மெண்ட்டில் இதில் இல்லை. நேற்று இப்போ அங்கே அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அதுலையாவது சொல்லியிருக்காங்க, பார்த்தா இந்த பேச்சே வரல. ஒரு மூத்த வழக்கறிஞர் உங்களை எல்லாம் வந்து நம்பிக்கிட்டு இருக்காரு சிஎம், இப்படியா கூசாமல் பச்சை போய் சொல்லுவீங்க? அந்த கமிஷனை தொடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஜட்ஜி. எங்கேயா சொன்னாங்க? நானும் தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இன்னொன்று வேறு சொல்லியிருக்காரு சார், அந்த எஸ்ஐடி அந்த ஒரு நபர் ஆணையமும் விசாரித்ததே மற்றும் சேகரித்த அந்த எல்லாத்தையும் கொண்டு போய்
சிபிஐட்ட கொடுக்கணும்னா எங்கள் அதிகாரிகள் அந்த விசாரணை ஆணையம் நல்லா விசாரிச்சுன்னு தானே அர்த்தம். இது வரைக்கும் சேகரிச்ச அந்த ஆதாரத்தெல்லாம் குப்பையில் போடுங்க நான் ஏன் கோர்ட்டு சொல்லுவாங்க சொல்லு. இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் விசாரிச்சுட்டு இருக்கு, அங்கேருந்து அதை சிபிசிஐடிக்கு அனுப்புறீங்க, அந்த ரெக்கார்டெல்லாம் கொடுப்பான்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? போலீஸ் மிகச்சரியாக விசாரித்திருக்கிறது என்று தான் இதற்கு பொருள்னு எடுத்துக்குவியா? சரி, சரியாக விசாரிச்சிங்கன்னா எதுக்கு இது மாற்றுறாங்க? இதை ஒரு ஆர்கியூமெண்ட்டுன்னு வந்து இருந்தாலும் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இப்போ எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான வழக்கறிஞராக இருப்பார். இவரை தான் உண்மையிலேயே வின்சன்னு நம்பி எல்லாத்தையும் ஜெயிச்சு கொடுத்துருவான்னு நம்பிட்டு இருக்காரு. முதலமைச்சரை ஏமாத்துறதுக்காகவே இவரை வச்சிருக்காங்க போல இருக்கு அதிகாரிகள். சாமர்த்தியமாக ஏமாத்துறாருமா, இல்லைன்னா எப்படிமா 2வது டேர்ம் கொடுப்பாங்க? அவர் சாமர்த்தியமா ஏமாத்துறாரா இல்ல ரொம்ப எளிமையா முதலமைச்சர் ஏமாறுறாரான்ற ஒரு விவகாரம் இருக்குல்ல சார்? ரெண்டுமே உண்மை இருக்கிறது. இப்படிலாம் ட்ராமா பண்ணி அதன் மூலமாகத்தானே இவருக்கு மட்டும் 2வது டேர்ம் கொடுத்தாங்க. எம்பி வேற யாருக்காவது கொடுத்தாங்களா? பீச்சில் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார் ஒருத்தர் அப்துல்லான்னு, அவருக்கெல்லாம் கொடுக்கல, ரொம்ப ட்ரை பண்ணார். என்ன சார் இவ்வளோ நேரம் வந்து சொன்னது கூட நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க. இப்போ சொல்கிறது அது கரெக்டான பாயிண்ட் பிடிச்சிட்டார் சார். இது வந்து இடைக்கால உத்தரவு தான். இவங்க மோசடியாக வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்களை கூப்பிட்டு வச்சு மனுவை போட்டிருக்காங்க. அவங்களுக்கே தெரியாமல் மனுவை போட்டு விட்டாங்க. அதனால் நாங்கள் எடுத்து வைக்கிற வாரத்தில் தீர்ப்பு மாறக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹீஸ் ரைட். இது இடைக்கால உத்தரவு. சரி, இது இடைக்கால உத்தரவாக இருப்பதால் இறுதி உத்தரவு பிறப்பிக்கும் போது இந்த சிபிஐ விசாரணை செல்லுமா செல்லாதா என்பதுதான் உங்கள் சந்தேகம். கரெக்டா? ரைட். இப்போ அந்த 2 பெட்டிஷனர் வந்து எங்கள் கையெழுத்தே இல்லை, வேறு யாரோ கையெழுத்து போட்டு விட்டார்கள் என்பதை அங்கே புகாராக சொன்னார்கள். ரைட்டா? இப்போது அவர்கள் 2 பேர் மட்டும்தான் அங்கே மனுதாரர்கள் என்று இருந்தால் இது ரத்து செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, அதையும் விசாரிக்கணும், ரிஜிஸ்ட்ரி விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரத்து செய்யப்பட வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? தாவேக சார்பில் போடப்பட்டிருக்கிறதா? ஜிஎஸ் மணி என்ற பிஜேபி வழக்கறிஞர் ஒன்று போட்டிருக்கிறாரா? ஜிஎஸ் மணியோட ப்ரேயரு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன், தாவேக்கோட ப்ரேயரு ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் தலைமையில் எஸ்ஐடி. 2 கவர் ஆகிடுச்சா? இப்போ இந்த 2 பேர் பெட்டிஷன் பொய்யாவே இருந்துட்டு போட்டோம் என்ன போதனால? 1. 2வது சொன்னது கரெக்டு. இது இன்ட்ரீம் ஆர்டரான்னு கேட்டால் இன்ட்ரீம் ஆர்டர். நேற்று வில்சன் கேட்டார் எப்போ பதில் ஃபைல் பண்ணோம் ரிப்ளை அப்படின்ட்டு. 8 வீக்ஸ் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அதுக்கப்புறம் மற்ற ஆர்குமெண்ட்லாம் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு டேட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். டேட்லாம் சொல்ல முடியாது. அப்போது இவங்க ரிப்ளை ஃபைல் பண்ணுவாங்க. 8 வாரமோ 12 வாரமோ கழித்து இது பட்டியலிடப்படுகிறதுன்னு வச்சுக்கோங்க. 8 வாரங்கள் கழித்து இந்த வழக்கு பட்டியலிடப்படும் சமயத்தில் சிபிஐ பாதி விசாரணையை முடிச்சிருக்கும். ரைட்டா? இந்த பக்கம் சிபிஐயோட ஃபைண்டிங்ஸ், இந்த பக்கம் இவங்களோட ரிப்ளை. இவங்க ரிப்ளையில் என்ன சொல்லுவாங்க? சிபிஐ விசாரணை வேண்டியதில்லை, நாங்களே நல்லா பண்ணியிருக்கோம், அவங்க சொன்னது பூரா பொய் என்று சொல்லுவார்கள். அதுக்குள்ள சிபிஐ பாதி விசாரணை முடிச்சிருக்குமே. இப்போ கோர்ட்டு வந்து சரிப்பா ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பின்னு சொல்லுவாங்களா? சிபிஐ என்கிட்ட காவல்துறை தான் முழுக்க காரணம், பாதுகாப்பே தரவில்லை. இப்போ என்ன முடிவு எடுப்பாங்க? சிபிஐ விசாரணை தொடரட்டும் தான் சார் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட திஸ் இஸ் அ ஃபைனல் ஆர்டர். வில்சன் வந்து தான் சிஎம் தான் நல்லா ஏமாறுறாருன்னு சொல்லிட்டு சிஎம்ஐ ஏமாத்துறதுக்காக இப்படி ப்ரெஸ்ஸில் பேசுகிறாரு. பாவம், அவங்களும் என்னென்னமோ ஹெட்லைனில் போகணும்னு நினச்சி வச்சுக்கிருந்தாங்க, மாறிடுச்சே. ஸோ அதான் நேற்றே நான் சொன்னது போல், என்னது அவர்கள் கையெழுத்து போடவில்லையா, உடனடியாக நாங்கள் இந்த தீர்ப்பை ரத்து செய்கிறோன்னு சொல்லுவாங்கன்னு நினச்சாங்க. சரி இருக்கட்டும்பா, இருக்கட்டும், விசாரிக்கிறேன்ப்பா, அதையும் சேர்த்து விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் வேறு ஒருத்தர் வீடியோ வர போட்டுருக்காரு சார். மாரி வந்து மிரட்டுறாங்க, 20 லட்ச ரூபா கொடுக்குறோம், வேலை வாய்ப்பு உங்களுக்கு, அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தம்பி இதெல்லாம் பண்ணுவாங்க. 41 விக்டிம் வீட்டுக்கும் ஆளை போட்டு வச்சுருக்காங்க. நேற்று தான் சொன்னேன் நான். இது நேற்று இன்னொன்று அதிமுக தான் இந்த இவங்களெல்லாம் செட்டிங் பண்ணி வழக்கு தாக்கல் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தப்பு? நீங்கள் தினேஷ்னு ஒருத்தனை செட்டிங் பண்ணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் போடும்போது அதிமுக 2 பேரை செட்டிங்னு கூட சொல்ல முடியாது, விக்டிம்ஸ்லேருந்து ஆள் எடுக்கிறாங்க இல்லையா? அதாவது விக்டிம்களுக்கு உதவி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாமேங்க சார். நீங்கள் தான் தாவேக தான் பண்ணல, அவங்களாவது பண்ணிட்டுமே. மீண்டும் மீண்டும் ஒரு வாதத்தை வைக்கிறாங்களே சார், அந்த குழந்தைய அப்பா விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது திமுக என்ன சொல்ல நினைக்குது? விட்டுட்டு போன குழந்தைய சாவட்டோன்னு விட்டுறாம ஏன் இந்த அப்பா வந்து மனு போட்டிருக்காருன்னு சொல்லணும்னு நினைக்குதா? இன்னொன்று இதெல்லாம் எடுபடக்கூடிய வாதமா? நேற்று அந்த பொண்ணையும் அந்த செல்வராஜ் என்பவரையும் சுப்ரீம் கோர்ட்டில் தான் சொன்னேன் இல்லை, லாகின் பண்ணி வச்சுட்டு எல்லா சேனலையும் ஹெட்லைன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்கப்பா. முன்னாடி சொல்லியிருப்பாங்க போல. ஆமாம், வேற என்ன? அப்புறம் பேனா நிறுவனம் என்ன எதற்கு இருக்கிறது? பேனா நிறுவனத்தில் அடிக்கிற கொள்ளறிக்கை எம்எல்ஏ சீட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அது வேற ஒரு சைடு ஓடிட்டு இருக்கு சார். இது எந்த வகையில் இவர்களுக்கு வெற்றி தேடி தரும் என்று இவர்கள் கருதுகிறார்கள் என்பது எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. எப்படி இருந்தாலும் கோர்ட்டோட மூட பார்த்துட்டீங்க நீங்கள், ரைட்டா? ஜட்ஜ்மெண்ட்டு வந்துருச்சு. சரி, இப்போ அந்த 2 பெட்டிஷன் உண்மையிலேயே அவங்க கையெழுத்து ஃபோர்ஜுன்னே இருக்கட்டுமையா? விசாரிச்சுட்டு ஏமா ஃபோர்ஜ் பண்ணானா அதுக்கு ஏதோ நடவடிக்கை எடுத்துகிட்டு போகிறாங்க, அவ்வளோதானே. அப்புறம் அதிமுகவினர் இப்படி செய்து விட்டார்கள். அப்புறம் அதில் ஒரு வக்காலத்து போட்டவர் கரூரை சேர்ந்த கரிகாலன் என்ற அதிமுக வழக்கறிஞர், அவர் எம்ஆர் விஜயபாஸ்கரோடு இருக்கிறார். இருக்கட்டும், அதிமுகவில் இருக்க வழக்கறிஞர் வேறு யார் வாதாடக்கூடாதா? இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அந்த கரிகாலன் எனக்கு வழக்கறிஞர். கரூரில் என் மேலே பிரியாணி கடைக்காரனை மிரட்டி 2 லட்ச ரூபா பணம் கேட்டேன்னு சொல்லிட்டு என் மேலேயும் நம்ம ஸ்டாஃப் இதுக்கு முன்னாடி சேனலில் விக்கின்னு ஒரு பையன் வேலை பார்த்துட்டு இருந்தான்.
அவனை தான் ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் அதில் என்ன அக்யூஸ்டாக சேர்த்துட்டாங்க. எனக்கு கரூரில் ஆள தெரியாது. சொன்ன உடனே ஒரு கரிகாலன்ட்டு ஒருத்தர் இருக்காருங்க அப்படின்னு சொன்னார். அவர் ஏடிஎம்கேன்றதெல்லாம் நான் பின்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கரூரில் வேறு எதுவும் வழக்குனாலும் நான் கரிகாலனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன். அவர் பார்க்குறாரு. இதில் என்ன தப்பு? அது ஒரு தொழில் இல்லையா? கோபாலகிருஷ்ணன் இதே மாதிரி சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? நம்ம மாரிதாஸ் தான். ஆ, அவரு மொட்டை அடிச்சிருக்காரு சார். அவங்க அப்பாவுக்கு ஃபியூனரல் இறந்துட்டார். அப்போ தான் இறக்குறாரு. அந்த ரைட்ஸ்லாம் பண்ணதுனால மொட்டை அடிச்சிருக்காரு. அவரை போய் முடி வச்சிருந்தா அதிமுக வழக்கறிஞர், முடி வைக்காட்டி சங்கரோட வழக்கறிஞர்னு சொல்லிட்டு பேசுறாரு சார். அவ்வளோதான் மாரிதாஸோட அறிவு. புரிந்து கொள்வார்கள். இருக்கட்டும். அவருக்கு நான் கிளைண்ட்டாக இருக்கக்கூடாதா? விக்னேஷ் கிளைண்ட்டாக இருக்கக்கூடாதா? அந்த பிரபாகரன் கிளைண்ட்டாக இருக்கக்கூடாதா? கரூரில் ப்ராக்டிஸ் பண்ணுற கரூர் பாரோட அட்வொகேட்டியா அவர்? நான் பாதிக்கப்பட்டவன், எனக்கு உதவி பண்றாங்கன்னு ஒருத்தவங்க வரும்போது அவங்க கைகளை பற்றி கொள்வதில் என்ன தப்பு? நேற்று தாம்மா நீங்கள் சொன்னீங்க அந்த ஆதார் கார்டெல்லாம் அடகு வைக்கிறாங்க, அந்த அளவுக்கு அவங்க ஒரு எளிமையான மனிதர்களாக அவர்கள் இருக்கிறார்கள்னு. அவர்களை தேடி போய் அதிமுக உதவுவதில் என்ன தவறு? இங்கே பாருங்கப்பா, நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போங்க, உங்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கும். நீங்கள் தான் வழக்கு தொடுக்க முடியும், நாங்கள் தொடுக்க முடியாது. நீங்கள் தான் பாதிக்கப்பட்ட ஒரு உயிரை இழந்தவர் அப்படின்னு சொல்லும்போது அப்படியாங்க, சரிங்க போகிறாங்கன்னு சொல்லி இதில் என்ன தப்பு இருக்குது? இதைத்தானே லீகல் ஐடின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக திமுக கையில் எடுத்து காரில் கூப்பிட்டு போகிறாங்க சார். அவர் பாவம் ஆதார் கார்டு இல்லாத ஒரு காரில் எப்படி சார் போக முடியும்? இன்டர்வியூ கேட்குறாங்க, அதுக்கு பதில் கூட அவரால் சொல்ல முடியல. இதுக்கு நடுவில் ஆதவ் வந்து எங்களை பேச விடுங்க, 16 நாள் நாங்கள் பேசலை, எங்களை பேச விடுங்க அப்படின்றாரு சார். 14 நாள் உங்களை யார் பேசாமல் இருக்க சொன்னது? எந்த பொந்தில் போய் ஒழிஞ்சிருந்தீங்க? விஜய் அவர்கள் நேற்று இந்த தீர்ப்பு வந்ததும் நீதி வெல்லும்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அப்போ நீங்கள் பேசணுன்னா உச்சநீதிமன்றம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்கணுமா? நீதி வெல்லும் என்பதை முன்பே நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும். நீங்கள் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறீங்க, இதுக்காக தான் நாங்கள் விஜய் அவர்களை மீண்டும் மீண்டும் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். உங்கள் தொண்டை இருக்கிறான். நீங்கள் வெறுமனே சினிமா நடிகராக இருந்தால் ஒவ்வொரு பட ரிலீஸ் சமயத்துலேயும் நீங்கள் உங்கள் ஃபேனை கைடு பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் இப்போ ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறீர்கள். என்ன அரசியல் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை தொண்டர்களுக்கு நீங்கள் தான் வழிகாட்ட வேண்டும். இதை முன்னாடி நீங்கள் சொல்லணும். நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, நீதிமன்றம் நீதியை நிலைநாட்டும், நீதி வெல்லும். ஏன் 10 நாள் முன்னாடி சொல்லுங்க. கரூர் சம்பவம் நடந்து அன்னைக்கு ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாமல் போறாருல, அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்கோம் சார். இதை நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. வழக்கு தொடுத்தீங்களே, தொடுத்த உடனே சொல்லுங்க. இப்போது சுப்ரீம் கோர்ட்டு அதிரடி அசாகருக்கு எஸ்ஐடியை தொடரட்டும்னு சொல்லியிருக்கு. அப்போ நீதி வெல்லையா? அப்பவும் பேச மாட்டீங்க. அப்போ நீங்கள் பேசணும்னா சுப்ரீம் கோர்ட்டில் உங்களுக்கு சாதகமாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். அப்படி தானே? ஊரே பேசுதியா உங்களுக்காக? உங்களால் தான் இந்த பிரச்சனையே. 15 நாள் ஒரு பொத்துக்குள்ளே இருந்துட்டு வர்றாரு ஆதவ். இப்போ வந்து எங்களை பேச விடுங்க, 16 நாள் நான் பேசல, நான் உண்மையை யாரையா பேச வேணான்னு சொன்னது? நான் உண்மையை சொல்லணுங்கிறாரு சார். ஏன் இந்த உண்மையே நீங்கள் முன்னாடி சொல்லல? சொல்லுங்கம்மா, அதானம்மா உங்கள் டிஃபென்ஸு. சார் இது நீங்கள் சொன்னதையும் சொல்லியிருந்தாரு. கரூரில் அன்னைக்கு சம்பவம் நடந்தப்ப நாங்கள் நின்றுட்டு தான் இருந்தோம், எங்களை காவல்துறை உள்ள விடல. இதை ஏன் முன்னாடியே சொல்ல? நீங்கள் ஓடி போயிட்டீங்கன்னு 16 நாளாக பேசிக்கிட்டு இருக்காங்களே, ஏன் சொல்லல? கொடுக்கட்டே வச்சுருந்தீங்க வாயில. அரசியல் கட்சி தான் நடத்துறீங்க. நாங்கள் அங்கே இருந்தோம், மாவட்ட நிர்வாகம் எங்களை உள்ளே அனுமதிக்கவில்லை. சொல்கிறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓடல நீங்கள். அப்போ அதை சொல்கிறது கூட பயமா உங்களுக்கு? அப்போ எதுக்கு அரசியலுக்கு வரீங்க? புஷி ஆனந்த் மீட் பண்ண போயிட்டாருங்க சார் திரு விஜய். இனிமே அவருக்கு ஏபிலாம் இது பண்ணியிருந்தார், ஃபைல் பண்ணியிருந்தாரு, அந்த ஆபத்தெல்லாம் விலக்கிடுச்சாங்க சார். இனிமேல் எஸ்ஐடி ஒழுங்காக விசாரிக்கும். ஒரு கட்சியோட தலைவரை ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் சந்திக்கிறது ஒரு நியூஸா? இது பிரேக்கிங் நியூஸ் போட்டுருக்காங்க. புஷியும் விஜயும் சந்திப்பு. அவங்க கட்சி பொதுச் செயலாளர் தானே. புஷி போய் இப்போ திமுக தலைவரை சந்திச்சாருன்னா அது பிரேக்கிங் நியூஸ். நிர்மலனே வெளியே வந்துட்டாங்க, அப்புறம் புஷி ஆனந்த் அவர்கள் வெளியே வந்துட்டாங்க. மதிய மட்டும் ஏன் சன்னம் கைது பண்ணி வச்சிருக்கோங்களே? பெயில் கொடுக்கணும்ல கோர்ட்டு. இல்லை அதான் ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணிட்டு எஸ்ஐடி இது அதை இவங்க போய் சொல்லணும், இதெல்லாம் ஆயிடுச்சு சார், கொஞ்சம் பெயில் கொடுங்க. இப்போ இன்னும் சிக்கல். இப்போது மதியழகனை ஜாமீனில் ரிலீஸ் பண்ணலாமா வேண்டாமான்ட்டு அரசு தரப்பு பதில் மனு தாக்கல் செய்யணும்ல. இப்போது செகண்ட் பெயில் டிஸ்மிஸ்டுன்னு நினைக்கிறேன், செஷன்ஸுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ செஷன்ஸ் கோர்ட்டில் அவர் பெயில் ஃபைல் பண்ணால் யார் பதில் மனு தாக்கல் செய்யுது? சிபிஐ எங்கே ஃபார்ம் ஆயிடுச்சா? அப்போ யார் பதில் மனு தாக்கல் செய்யுது? இல்லை இப்போ பதில் மனு தாக்கலே பண்ணலைன்னா அவர் விடுவிச்சு தானே ஆகணும். அது எப்படி விடுவிக்க முடியும்? பதில் மனு வரலன்னு சொல்லிட்டு 1 மாதம் வைப்பாங்க. இதெல்லாம் நடைமுறை சிக்கல். இவர் வேற கைதாயிருக்கார் நிர்மல். அந்த நிர்மல் பவுன்ராஜ் பேசுகிறாரு. இவர் ஆதவ் 27% வாக்குகள் வைத்திருக்கிறோம், எங்களை பழிவாங்குகிறார்கள். இதெல்லாம் சொல்லுங்க. நீங்கள் பிரச்சனைன்னு வந்த உடனே தலை திரிக்க ஓடினீங்களா இல்லையா? அத்தனை பேரும் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடினீங்களா? இயக்கத்தையே ஒரு கட்சி நிறுத்திக்கிச்சு சார். இது போல 100 பிரச்சனை வந்தாலும் நின்று சமாளிக்கணும். அதுதான் அரசியல் கட்சி. அந்த மாதிரி நின்று சமாளிக்கிறவங்கள தான் மக்கள் விரும்புவாங்க. அவங்க தான் நமக்கு வழிகாட்டணும். ஒரு டூல் கிட் போல இயங்கணும். ஒரு கிரைசிஸை மேனேஜ் பண்ண முடியல, இதில் உட்காந்துக்கிட்டு ஆதவெல்லாம் போர்ட்ஃபோலியோ போட்டுட்டு இருக்காரு. எனக்கு உள்ளாட்சி, அவருக்கு சுற்றுலாத்துறை. இந்த வெளியூருக்கு போகும்போது, டெல்லிக்கு போகும்போது நினைக்கிறேன் ஒரு ரிப்போர்ட்டர்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்களே, அவர் பாட்டுக்கு ஃபோனை வச்சுக்கிட்டு தான் வந்தாரு. பேசுங்க, உத்தரகாண்ட் போனீங்களா, அங்கே பேசுங்க, அங்கே சொல்லியிருக்க வேண்டியது தானே. எல்லாம் உங்கள் தோஸ்துங்க தானே இருக்காங்க, எப்படி உங்களை அரெஸ்ட் பண்ண போகிறது இல்லை? பேச வேண்டியது தானே. எங்களுக்கு எதிராக சதி
27% வாக்குகளை வைத்திருக்கிறோம், எங்களை கண்டு திமுக அஞ்சுகிறது. அங்கே டேராடூனில் நீ சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் வீரன், நான் ஒத்துக்கிறேன். அன்னைக்கு பேசியிருக்கணும். எங்களை பார்த்து பயப்படுதுங்க ஆளுங்கட்சி, எங்கள் கட்சியை ஒடுக்கணும்னு நினைக்குதுங்க. அப்படித்தான் ஒரு அரசியல் தலைவர் அணுகணும் இந்த பிரச்சனையை. கோர்ட்டு எப்படா நமக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு வந்துட்டு இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா ஊரில் எல்லாரும் பேசுவான்பா. ஆனால் நீங்கள் தலைமறைவாக இருக்கும்போதே மற்ற தலைவர்கள் பேசினார்களா? எடப்பாடி பேசினாரா? நயினா நாகேந்திரன் பேசினாரா? ஹேமா மாலினி பேசினாரா? இவங்க தான் போலீஸை பார்த்து பயப்படுறாங்களேங்க சார். போலீஸ் எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு நன்றி சொல்றாரு திரு விஜய். அந்த கூட்டத்துல போலீஸ், அந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துல போலீஸ் இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. என்ன அப்போ உண்மைனே தெரியாம நீங்க பேசிட்டீங்க. அடிப்படையில் இவங்களுக்குலாம் போலீஸ் கவர்மெண்ட்டை பார்த்தா பயமா? இவ்வளோதான் மேட்டரு. ஏற்கனவே திரு மு க ஸ்டாலினுக்கு நிர்வாகம் தெரியல, அதிகாரிகள் அவர் தலையில மிளகா அரைச்சிட்டு இருக்காங்கன்றது தானே குற்றச்சாட்டே. இவ்வளவு நடந்துக்கு இருக்கு சார் சிபிஐ விசாரணை எல்லாம் சொல்லிட்டு. எங்க அண்ணன் வேற சொல்லியிருக்காரு, சிபிஐ விசாரணை தன்னாட்சிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். இன்னொன்று, எங்க காவல்துறை விசாரணையில் என்ன குறை? சிபிஐ என்ன விசாரிக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு மட்டும் என்ன 2 மூளை இருக்கா? அப்போ உங்கள் காவல்துறை தானே விசாரிக்குது, எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு போய் வழக்கை ரத்து பண்ணணும்னு போனீங்க? எங்கள் அண்ணன் விருகம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் தான் விசாரிக்கிறாருன்னு இருக்க வேண்டியதானே, எதுக்கு ரத்து பண்ணுறதுக்கு போனீங்க? சொல்லுப்பா. இப்போ உங்கள் காவல்துறை தானே விசாரிச்சது, அதுவும் விருகம்பாக்கத்தில் உங்கள் அண்ணன் தான் இருப்பார், எதுக்கு ரத்து பண்ண போனீங்க? எதுக்கு மணி போயிட்டீங்க? இப்போ தான் அண்ணன் உணர்ந்திருப்பார் போல சார், நம்ம காவல்துறை வந்து சரியாக விசாரிக்க. ஏதாவது பேசணுன்றதாக இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? அதுக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எப்படியாவது உண்மை வெளில வந்தால் சந்தோஷங்கன்னு சொன்னால் ஒரு வரியில் முடிஞ்சு போச்சா? உண்மை வரட்டுங்க, யார் விசாரிச்சா என்னங்க? 2 மூளை இருக்கா, 4 மூளை இருக்கா? திமுக காரன் கூட இப்படி பதறலையா? சண்டே 7 மணிக்கு ஆட்டுக்கடையில் நின்றுட்டு எங்களுக்கே புரியுது. ஃபஸ்ட்டாவது அந்த விஜயலட்சுமி அவர்கள் வழக்கு இருந்துச்சு, இதை வச்சு திமுக மிரட்டிக்கு இருந்துச்சு, கைது பண்ணிடுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அந்த வழக்கு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அண்ணனுக்கு அந்த முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, அந்த வழக்கு சனியை. அப்புறம் ஏன் சார் அண்ணன் இப்படி? அண்ணனோட மகிழுந்துக்கு நீ டீசல் போடுறியா? அவ்வளவு துட்டு இல்லை சார். அப்புறம் இல்லைல்ல, இரு வீட்டு வாழை கட்டுறியா? இரு அமைதியா. திரும்ப அவர்களை பற்றி கேள்வி கேட்கும்போது வேற அது குடும்ப சண்டையாயிடும், நான் அண்ணனை விமர்சிக்க மாட்டேன்றாரே சார். ஒரு அப்பா பிள்ளைங்களுக்கு பங்கிட்டு கொடுப்பார் இல்லையா? இருவரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன்றாரு சார். அந்த விஷயம் தொடர்பாகத்தான் கூடுதலாக பேச வேண்டும். ஒரு சின்ன விஷயத்தை திரும்ப பெரிதுபடுத்தி சாதி சண்டையில் கொண்டு போய் விடப்போகிறாரோ என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், திரும்ப பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிட்டு இருந்திருக்கணும், இதை பெரிதுபடுத்தி இருக்கக்கூடாது. ஒரு வரியில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய விஷயத்தை மீண்டும் மீண்டும் பேசி அதை நியாயப்படுத்தும் வேலையை செய்து கொண்டிருந்தார் என்று. நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் பெரிய ஒரு பேரணி நடத்தி அந்த தாக்குதல் சம்பவத்துக்கு காரணமான திருமாவளவன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அது கிட்டத்தட்ட இது தலித்து நான் தலித்து, நான் சொல்லிடுறேன், அது எப்படி சுற்றி வளைச்சு சொல்லவே முடியாது. தலித்து நான் தலித்துன்னு பிரிஞ்ச பிரச்சனை ஆயிடுச்சு பார்ப்பது. அதுவும் பார் கவுன்சிலின் உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் திரு பாலு அவர்கள் இயல்பாக, அவர் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர், அவர் இயல்பாக ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் தான் இதை அணுகிறாருன்னு நான் பார்த்துக்கிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்கிறதுலே வந்து இந்த பார் கவுன்சில் தான் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு, அது உள்ளே பூந்து அடிக்கிறாங்க. இப்போ பார் கவுன்சில் புகார் கொடுக்க வேணாமா? ஒரு வழக்கறிஞர் முறையில் தான் பாலு இந்த கோரிக்கையை எழுப்புகிறார். ஆனால் இது எப்படி பார்க்கப்படும்? பாலு எந்த அமைப்பை சேர்ந்தவர்? வன்னியர். எப்படி பார்க்கப்படும்? இன்றைக்கோ நாளைக்கோ தலித் வழக்கறிஞர்லாம் சேர்ந்து இதற்கு எதிராக இயக்கம், புரியுதா? இது ஏதாவது ஒரு ஸ்டேஜில் வயலன்ஸில் போய் முடியும். சின்ன விஷயம், ஒரு தலைவன் பேசலாமா? முறைக்கிறான், முறைச்சதுக்கு தான் அடி, சரியாக அடிக்கல, இன்னும் 2 சேர்த்து அடிக்கணும்டா, கையை ஆட்டி ஆட்டி பேசுகிறான், என்ன உங்கள் முன்னாடி கை கட்டக்கூடாதா? சின்ன பிரச்சனை. நீ பார்த்த வீடியோ தான் திருப்பி திருப்பி சுற்றிக்கிட்டு இருக்கு. சின்ன பிரச்சனை. இவ்வளோ பெரிய நேற்று வழக்கறிஞர்கள் இவ்வளோ பேர் சேர்ந்து ஊர்வலம் நடத்துறது தேவையா? பார் கவுன்சில் உள்ள சிசிடிவிலாம் இருக்குல்ல, நீங்கள் பூந்து அடித்ததெல்லாம் இருக்குல்ல, பார் கவுன்சில் ஏன் புகார் அளிக்கலன்ட்டு தான் நேற்று ஆரம்பிக்கிறாங்க பிரச்சனையை. கரெக்டு தானே? அது ஒரு ஆஃபீஸ் ப்ரிமைசஸ்ஸு, அந்த ப்ரிமைசஸ்க்குள்ளேயே வழக்கறிஞர்கள் தாக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா என்ன இருக்குது? இப்போ வழக்கு கொடுக்கலன்னா அவர் மேலேயும் கெட்ட பேர் ஆகுமா? அது இந்த பார் கவுன்சிலோட சேர்மேன் தான் முடிவெடுக்கணும்னு வச்சுங்க. இப்போ பீங்க பார் கவுன்சில் மெம்பர் அவரோட ஆங்குஷை அவர் வெளிப்படுத்த. ஏன் அவங்க கொடுக்கல பார் கவுன்சில்? இவங்க தான் டாமினேஷன் அதிகம். இது ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருக்குது. இங்கே வழக்கறிஞர் சமூகத்தை பொறுத்தவரை தலித்துகளின் ஆதிக்கம் அதிகம். போதுமா? இது திருப்பி திருப்பி கேட்குறதுனால இதை சொல்லி தான் ஆகணும். இதுதான் உண்மை. மற்ற எந்த ப்ரொஃபஷனையும் விட தலித்துகள் தான் வழக்கறிஞர் படிப்பை தேடி தேடி படிக்கிறார்கள். ஸோ ஸ்ட்ரென்த்தில் நியூமரிக்கலி தே ஆர் மோர். இது எப்போவுமே நீர்பூத்த நெருப்பாக இந்த உரசல் இருந்து கொண்டே இருக்கும். அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க. நேற்று இதை தொடங்கி வச்சுட்டார் திருமான் தான் நான் பார்க்குறேன். இன்றைக்கி சேர்ந்துட்டாங்க அவங்க. இப்படி ஒரு வெர்டிகலாக பிரிஞ்சிச்சு. தலித்து நான் தலித்துன்ற பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது நல்லதில்லை. ஒரு நல்ல ப்ரொஃபஷன் இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்துச்சு, நேற்று பிரிஞ்சு போச்சு. அவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைப்பது தானே திருமாவுடைய பொறுப்பு. 2 தட்டு தட்டுனா
சரியாக அடிக்கல. நேற்று இப்போ ஊர்வலம் போயிட்டாங்களே, போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்களே, என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள் இப்போ? தட்டுவீங்களா? அங்கே போய் தட்டுங்க. நேற்று வழக்கறிஞர்கள் இருந்தாங்களே சார், சேஷாத்ரி, ராகவாச்சாரி, ஜிஎஸ் மணியன், எல்லாருமே வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி வழக்கறிஞர்கள். சிபிஐக்கு வழக்கு போயிடுச்சு, திரு விஜய் அவர்களுடைய குடுமி பிஜேபி கையில் போயிடுச்சு, அவரே ஒரு சங்கி. விசிகா எம்பி ரவிக்குமார் கூட சொல்லியிருக்காருங்க சார், விஜய் வந்து பிஜேபியோட படத்தில் நடிக்கும் நடிகன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுதான் உண்மையாங்க சார்? அது எந்த அளவுக்கு உண்மை என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக திமுகவின் பிடியில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இன்னைக்கு அவர் கொள்கை எதிரின்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் பிஜேபியை பொறுத்தவரை தாவேகாவை நட்பு சக்தியாக பார்க்கிறார். திமுகவை வீழ்த்துவதற்கான ஒரு ஆயுதமாக தாவேகாவை அவர்கள் பார்க்கிறார்கள். அண்ட் பாஜக எம்பிகள் குழு வந்து சமர்ப்பித்த அந்த அறிக்கை, பேட்டிகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? விசாரணையை தொடங்குறதுக்கு முன்னாடி விஜய் கொலையாளின்னு போஸ்ட் விட்டுனீங்களா? விஜய் வீட்டு வாசலில் போய் நின்று கொலையாளியை வெளியே வந்துட்டு போராட்டம் நடத்த வச்சிங்களா? உங்ககிட்ட சிக்கணுமா? அப்போ உங்ககிட்டேருந்து மிஸ் ஆகி போயிட்டாருன்ற காண்டில் நீங்கள் எப்படி பேசுறீங்க? கரெக்டா? கொலைப்பழி சுமத்துனீங்க. நீங்கள் அந்த அளவு வருத்தத்தில் இருக்காரு. இப்போயாவது 15 நாள் ஆயிடுச்சு, 2வது நாளே நீங்கள் கொலையாளின்னு சொன்னீங்களா இல்லையா? கில்ட்டு, டிப்ரெஷன், என்ன நடந்துச்சுன்னு தெரியாத கன்ஃபியூஷன். அந்த நேரத்தில் நீங்கள் கொலைப்பழி சுமத்துனீங்களா இல்லையா? வீட்டு வாசல் அப்போதானமா போய் கத்துனது கொலையாளின்னு? போஸ்டர் அடிச்சாங்களே. காவல்துறை நின்று வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு சார். அப்போ உங்ககிட்ட சிக்கணுமா? அந்த நேரத்தில் பிஜேபி என்ன பண்ணுச்சு? கோழி கழுத்து. ஹூ கேவ் பர்மிஷன்? கலெக்டர் தான் அந்த ஸ்டாம்பீடுக்கு காரணம் சொன்னாங்களா? சிக்கிட்டு போகுது குடுமையங்க. உங்களுக்கு அவங்க பரவாயில்ல, சரி சிக்கட்டும். உங்களுக்கு என்னப்பா, சிக்கிட்டு போட்டோம். உங்களோட வாதப்படியே பார்த்தா சங்கி கூட சேர்ந்துட்டாருன்றதுக்காக மக்கள் ரிஜெக்ட் பண்ண போகிறாங்க. கரெக்டா? நீங்கள் ஆக்சுவலி சந்தோஷப்படணுமா இல்லையா? அப்பாடி சங்கி ஆயிட்டாரியா விஜய், ரைட்டு, இனிமேல் ஈஸி. இனிமேல் மக்கள் விஜயை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. கரெக்டா? சந்தோஷப்படுங்க. ஏன் வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு புலம்புறீங்க? ஐயோ 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 ஐயோன்றீங்க. 2011 முதல் 2021 வரை இத்தனை வழக்குகளில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று ஸ்டாலின் குரல் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? அஜித் வழக்கே டக்குன்னு சிபிஐக்கு அவர் தானே மாற்றி விட்டாரு. அது கோர்ட்டோட மூடை பொறுத்துக்கிட்டு மாற்றி விட்டாரு, இல்லைன்னா மண்டை மேலே அடி விடுன்ட்டு. அவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சாலும் சிபிஐ வந்து இவங்க பாஜக கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட சிபிஐ விசாரிக்கிறத எஸ்ஐடி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜு வந்து அதை வந்து கண்காணிப்பாங்க. வெறும் சிபிஐ விசாரிக்கிறதா இருக்கட்டும்ப்பா. 2017 மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியாக இருந்துச்சு. யார் ஆட்சி இருந்துச்சு? 17 பிஜேபி தான். அப்போ ஏன் நீங்கள் சிபிஐ விசாரணை கேட்டிங்களா இல்லையா? எத்தனை வழக்கில் கேட்டிருக்காரு ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு ஃபுல்லாக அதான் சார் சுற்றி இருக்கு. கேட்டிங்களா இல்லையா? அப்போ நல்லா இருந்த சிபிஐ இப்போ எப்படிப்பா மாறிடுச்சு? நீங்கள் தானே சார் கேட்டீங்க. இந்த கிரானைட்டு, குவாரி, சாண்டு, ரெட் சாண்டு, மினரல்ஸு, குட்கா வழக்கை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் மனுதாரராக இருந்தது காலம் சென்ற எனது நண்பரும் திமுக எம்எல்ஏவுமான திரு ஜே அன்பழகன். கேட்டதே இல்லையா? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. யார் கோர்ட்டுக்கு போனது கேட்டிங்களா? இதெல்லாம் ஜனங்களுக்கு தெரியாது நினச்சிட்டீங்களா நீங்கள்? உங்களுக்கு அச்சம். ஒருவேளை சேர்ந்துட்டாங்கன்னா 220 தொகுதியில் ஜெயிப்பாங்களேன்ற அச்சம். அதனால தான் வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிறீங்க. உள்ளபடியே நான் சொன்னது போல் நீங்கள் மகிழ வேண்டும். அப்பா அடி, நான் கூட எங்கோ விஜய் இண்டிபெண்டாக நின்று மைனாரிட்டி ஓட்டை எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சேன். போயிட்டாரியா காவி, சந்தோஷம்ப்பா அப்படின்னு சந்தோஷப்படுங்க. ஒருத்தன் ஆற்று வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு மூழ்க போகிறான். அந்த நேரத்தில் யாரோ ஒருவர் கையை நீட்டி காப்பாற்ற முயற்சி செய்தால் அந்த கையை பற்றி கொண்டு அவன் மேல் எழுவது என்பது இயல்பு. எதிரி நண்பன் கொலைப்பழி சுமத்தி விஜய் சோழியை முடிக்கணும்னு பார்க்குறீங்க. அது எப்படி நீ சோழியை முடிப்ப? அண்ணனுக்கு மிஞ்சி தான் அப்படின்ட்டு பிஜேபி குறுக்க வருது. இதானே அரசியல்? அன்னைக்கு எல்லாரும் உட்காந்துட்டு விஜயை கைது பண்ணணும்னா அவர் தான் கொலை குற்றவாளின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்துட்டு விஜய் அட்வைஸ் பண்ணிக்கிருக்காங்க. ஏன் உங்கள் கூட்டணி கட்சி வந்து விஜய் ஏன் இன்னும் கைது செய்யவில்லை? விஜய்க்கும் திமுகவுக்கும் ரகசிய கூட்டணி உங்கள் கூட்டணி கட்சிக்காரர் பேசல, நீங்கள் தானே பேச விட்டீங்க. திரு மருதையன் அண்ட் அதர்ஸ் இழுத்து போட்டிருக்காங்க, அதுல விஜய் வந்துருவாரு அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாரு. உங்களுக்கு என்ன விஜய் மேல அப்படி ஒரு கோவம்? அவர் என்ன யாருக்கு கெட்டது செஞ்சா? திமுக மாதிரி ஊழல் பண்ணாரா? அதிகாரிகள் கையில வந்து ஆட்சியை கொடுத்துட்டு மக்களை வஞ்சிச்சாரா? விஜய் எப்படி கரிச்சு கொட்டுறீங்க? விஜய் மீது ஏன் இப்படி உங்களுக்கு வக்கரிப்பு? ஏன் இப்படி வெறுப்பை உமிழ்கிறீர்கள்? அவ்வளவு பேரும் சேர்ந்து விஜய் ஒருவேளை கூட்டணி சேர்ந்து விடுவாரோ? விஜய்க்கு அரசியல் தெரியல, விஜய் அரசியலுக்கு லாகிப்பட மாட்டாரு, விஜய்க்கு பக்குவமே இல்லை, அனுபவம் இல்லை, ஏதாவது சொல்லுங்கப்பா. இப்படியே அடி வயிற்றுலேருந்து ஆசிட் அள்ளி ஊத்துறீங்க. உதயநிதிக்கு எதிராக வந்துடக்கூடாது, இன்பநிதிக்கு எதிராக வந்துடக்கூடாது. அப்போ நீங்கள் எல்லாம் உதயநிதியோட தொண்டர்களாகத்தானே இருக்கிறீர்கள். இந்த சோன்பப்படி அவரிலேருந்து அத்தனை பேரையும் சொல்கிறேன் நான். திருமா சீமானு இவ்வளோ பேர் விஜய் மீது இப்படி அமிலத்தை உமிழ்வதற்கான தேவை என்ன? இதுக்கு பதிலாக இன்பநிதி வந்தார்னா சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. கரெக்டா? ஏன் வரட்டுமே வேற ஒருத்தன்?
இந்த குடும்பத்துக்கு பட்டா போட்டு கொடுத்துருதா தமிழ்நாட்டை? இந்த கட்சி என்றைக்குமே எந்திரிக்காது பகரியா. 26 தான் இந்த கட்சிக்கு கடைசி தேர்தல். இதுக்கப்புறம் திமுகவுக்கு தேர்தலில் வெற்றி என்பதே கிடையாது சார் அதிகம் வர தேர்தல் என்னன்னு பார்த்துருவோம் சார். நன்றி சார். நன்றி.